அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஓகே, அதாவது நேற்றைய வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம்னா கர்மிக் எனர்ஜி ஹீலிங் அப்படிங்கிறது ஒரு ஆற்றல் ஆற்றல் சிகிச்சை எப்படி கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது. ஆற்றல் சிகிச்சை அதுக்கான டூல் அப்படின்னு பார்த்தாக்க ரேக் ஹீலிங்காக இருந்தாலும் பிராணிக் ஹீலிங்காக இருந்தாலும் நம்முடைய கர்மிக் எனர்ஜி ஹீலிங்காலும் கையால தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ கை மூலமாக ஒரு சிகிச்சையை மற்றவர்களுக்கு கொடுக்கிறது. அப்போ கையில் என்ன இருக்குது, எப்படி இந்த டூல் ஹவு கேன் வி மேக் எ டூல் அஸ் ஏ மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இது ஒரு மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த கைகளில் இருக்கக்கூடிய விரல்கள் அப்படிங்கிறது கட்டை விரல் நெருப்பு, இது இதயம். அடுத்ததாக சுண்டு விரல் என்பது நீர் தன்மை உடையது, இது சிறுநீரகத்தை பிரதிபலிப்பாக இருக்கும். நடுவிரல் ஆகாயம், அது கல்லீரலுக்கு தொடர்புடையது, ரொம்ப முக்கியமானது, எல்லாமே முக்கியமானது, இட்ஸ் சென்டர் போர்ஷன் ஆஃப் த பாடி. அடுத்தது மோதிர விரல் அப்படிங்கிறது மண்ணீரலை குறிக்கிறது, அது நிலம் தன்மையை குறிக்கிறது. அடுத்தது ஆள்காட்டி விரல் அப்படிங்கிறது நுரையீரல், காற்று. அப்போ இந்த 5 விரல்களும் பஞ்சபூதத்தை குறிக்கிறது. இந்த பஞ்சபூதங்களை எப்படி நாம் சமநிலைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது அஸ் எ எனர்ஜி, ஒவ்வொன்றும் ஒரு எனர்ஜி. அப்போ இந்த உடலில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய 5 வகையான 5 தன்மைகளை கொண்ட ஐம்பெரும் பூதங்கள் 5 விரல்களில் இருக்கிறது. இதை ஒன்றோடு ஒன்று இணைக்கின்ற பொழுது, அதுதான் முத்திரைகள் சொல்றது, ஜின் முத்திரை. ஒன்றோடு ஒன்று இணைக்கின்ற பொழுது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அதாவது ஆகாயம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, நிலம், இந்த பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய நோய்களை சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது முத்திரைகள் சொல்லப்படுகின்ற கருத்து. முத்திரைகள் மூலமாக நம்முடைய கருத்துக்களை சொல்லலாம். அந்த விஷயத்த நம்ம படிப்படியான நம்ம கிளாஸ்ல சொல்லுவோம், எப்படி எந்த எதோட சேர்க்கிறது அப்படிங்கிறது. இதுல எனர்ஜி எப்படி, ஹவு கேன் வி கெட் தி எனர்ஜி, பிரபஞ்ச பேராற்றலில் இருந்து எனர்ஜி எப்படி எடுக்கிறோம், பேராற்றலிலிருந்து ஆற்றல்களை எப்படி நம்ம வாங்கிக்கிறது அப்படிங்கிறது, எப்படி ரிசீவ் பண்றது அப்படிங்கிறதுக்கு இதுக்கான பயிற்சி இருக்கு. சப்போஸ் யாராவது எப்படி எனர்ஜி வருது அப்படின்னு கேட்டாக்க, நல்ல கையை ரப் பண்ணிங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி நல்லா முடிஞ்சா பண்ணுங்க, ஃப்ரீயா இருக்கும்போது பண்ணிட்டு நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே அழுத்திட்டு அப்படியே கொஞ்சம் மெதுவா எடுங்க, அப்படி மெதுவா அப்படியே நல்லா ரப் பண்ணுங்க. ரப் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் மெதுவா எடுங்க. ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு அரை அடி கேப்ல வச்சுட்டு அப்படியே நின்றுட்டு அப்படியே அழுத்தி பாருங்க. ஒரு பால் இருக்கிற மாதிரி அழுத்தி பாருங்க, அப்படி பால் இருக்கிற மாதிரி அழுத்தி பாருங்க. அப்படி பொறுமையா கண்ணை மூடிட்டு அப்படி ஃபீல் பண்ணுங்க, பால் அழுத்துற மாதிரி. அப்படியே ரிப்பல் பண்ணுதா எனர்ஜி, அப்படியே வெளியில தள்ளுற மாதிரி இருக்கா கையை, நல்லா நல்லா கிட்ட கொண்டு வந்து அப்படியே அழுத்தி பாருங்க. அப்படியே அழுத்தி பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே உங்களை தள்ளும், ஃபீல் பண்ண முடியுதா? ஓகே, ரைட், குட். ஸோ இது நல்லா கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினா இந்த எனர்ஜிங்கிறது, இதுதான் பஞ்சபூத எனர்ஜி. இது உடம்பு ஃபுல்லாக இப்படி பரவிட்டு இருக்கு. இந்த எனர்ஜியை நம்ம கிரியேட் பண்ணுறது தான் மற்றவங்களை ஹீல் பண்ணுற மெத்தட். இதுதான் எனர்ஜி. இந்த எனர்ஜிங்கிறது இதை எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மற்றவங்களை ஹீல் பண்ண முடியும். இதுக்கான மெத்தட்ஸ் இருக்கு, இதை தான் நம்ம படிப்படியாக சொல்ல போகிறோம். இந்த மெத்தட் மூலமா நாம் எப்படி ஆற்றல் உள்ள மனிதராக மாற்றிக்கொள்ள போகின்றோம், மற்றவர்களுக்கு சிகிச்சை எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது we are explain open to all. இது எல்லாமே எல்லாத்துக்குமே சொல்றோம். இதுல நேற்றுக்கு நம்ம இதுல கேட்டுட்டு இருந்தாங்க, என்ன சார் கர்மா ரொம்ப டஃப்பா போயிட்டு இருக்கு, ஒரு குரூப் ஃபோன் பண்ணிட்டு கொஞ்சம் இப்படி லிபரலா விடுங்க, லீவ் விட்டு ஒரு பிரேக் விடுங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. இன்னும் சிலர் நான் சொல்றேன், தமிழருடைய வரலாறு. வாங்க குபேரவேல், வணக்கம். வணக்கம். அப்புறம் மேடம் வேற இருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லாத்தையும் சொல்ல முடியல. பவானி செந்தில் மேடம், கலா மேடம், நிறைய பேர் வந்திருக்காங்க. அனைவருக்கும் உற்சாகம் கலந்த வரவேற்புகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகே, அப்புறம் இன்னொருத்தர் தமிழர்களுடைய வரலாறு தெரிக்கப்பட்ட வரலாறுன்னு சொல்றீங்களே எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல அலெக்சாண்டர்ல இருந்து நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும், பட் அதை டச் பண்ணிட்டு திரும்பவும் வர்றேன். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க இல்லையா?
ஏன் அதை சொல்றாங்க? சொர்க்கத்துல எப்படி நிச்சயிக்கப்படுது? சொர்க்கம் இல்லையாகிறது. ஒருத்தன் கவிதை எழுதான், எல்லாம் சொர்க்கம் சொர்க்கங்கிறாங்க, இது சொர்க்கமா நரகமா என்று தெரியவில்லை, இப்போதான் திரும்பவும் ஆரம்பிக்கிறது, இனிமேல் தான் தெரியும் அப்படின்னு கேள்விக்குறியோட முடிப்பாங்க. எப்படி, ஏன் அதை சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இட் இஸ் எ ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்ம பார்க்கறதுங்கிறது, நம்ம எடுத்துக்கிட்டு வர்ற போர்ஷன்ஸ் எல்லாமே எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். இது மூணு தான், ஒன்று ஒன்னோட மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ சொர்க்கம் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீக்வன்சி. நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் 528 மன்னித்தல் அப்படின்னு போஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், நீயோட போஸ்ட்ல 528 ஃப்ரீக்வன்சி. அது வந்து மன்னிக்கும் பொழுது நம்முடைய மைண்ட்ல இருக்கிற ஃப்ரீக்வன்சி லெவல். அது எப்படின்னாக்க, இப்போ லோ ஃப்ரீக்வன்சி கோபம், துன்பம், இது எல்லாமே 200க்குள்ள வரும், 180 200 அந்த ரேஞ்சில் வரும். மன்னிக்கின்ற பொழுது 528 அந்த ஃப்ரீக்வன்சி. பட் ரெண்டுமே நம்முடைய மைண்ட் செட்டு தான். அப்போ ஜீசஸ் சொல்றாரு இல்லையா, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்போ மாறும்? எல்லாமே துக்கத்தில் தான் இருக்காங்க, எப்போ மாறும் அதை சொல்ல மாட்டேங்கிறிய அப்படின்னா, துக்கம் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி 200. அப்போ உங்களுடைய துக்கம் எப்போ சந்தோஷமாக மாறும் அப்படின்னு சயின்ஸ் பிரகாரம் சொன்னா, இந்த மன்னிக்கின்ற மனப்பான்மை 528 ஃப்ரீக்வன்சில நீங்க போனீங்கன்னா, இது லோவாயிடும், இது மறைஞ்சிரும், அது சந்தோஷமா மாறிடும். திஸ் இஸ் எ சயின்ஸ், இது எனர்ஜி. அப்போ உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் எப்பொழுதுனா, மன்னிக்கின்ற பொழுது. இது வந்து எனர்ஜி. ஸோ வி ஆர் எக்ஸ்பிளைனிங் எவ்ரி திங் பேஸ்ட் ஆன் த சயின்ஸ். அதனால்தான் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயப்படுகிறது அப்படின்னாக்க, தட் இஸ் ஏ கலர்ஃபுல். ஒருவருடைய வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள், நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். அதுல திருமணம் அப்படிங்கிறது தான் என்லைட்டு ஹைலைட். ஏன் அப்படின்னாக்க, ஒரு உறவு இன்னொரு உறவு இரண்டும் கலந்து புதிய உறவை உருவாக்கக்கூடிய முப்பரிமாணம், முக்கடல் சங்கமிக்கின்ற ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா அது திருமணம். அதை விட இன்னொன்று எப்படி சொல்லணும்னா, பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் மூணுமே இருக்கும். இப்போ ப்ரெசன்ட்ல இருக்கிற எல்லாருமே இருப்பாங்க. பாஸ்ட், இங்கு இணைந்தவர்கள் எல்லோருமே ஏற்கனவே பாஸ்ட் லைஃப்ல இணைந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்போ பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர், இதன் பிறகு அவங்களுடைய வாழ்க்கை என்பது இப்போது இருக்கின்ற அடிப்படையில் தான், அங்க இருக்கிற எல்லாருமே சேர்த்து ஃபியூச்சர். அப்போ கர்மா தியரி எப்படி பார்த்தோன்னா, பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் இது மூன்றும் இருக்கிறது. அப்போ நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த இருக்கும், அந்த ஒரு உறவு இருக்கும். அதனாலதான் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிற. சொர்க்கம்னா ரொம்ப பேர் நினைச்சிருக்க, சொர்க்கம்னா தனியா ஒரு பிளாட் போட்டு வச்சிருப்பாங்க, இந்த படத்துல காட்டுற சைன்னு ஆகாயத்துல போவாங்க, ஒரு பிளாட் கட்டிட்டு இருப்பாங்க, எல்லாம் தேவதைகள் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை. ஆக்சுவலி சொர்க்கம் நரகங்கிறது அது ஒரு ஃப்ரீக்வன்சி லெவல். இட்ஸ் இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, நம்ம டைப்ல நீங்க எப்போ யார் வந்து மோர் தென் 500 ஃப்ரீக்வன்சில இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே சொர்க்கத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். ஃப்ரீக்வன்சி லெவல், ஃப்ரீக்வன்சியில் 500. அப்போ லோ ஃப்ரீக்வன்சி, அப்போ 200 இந்தனா கோபம், டென்ஷன், ஆத்திரம், இந்த மாதிரி இருக்கிற லோ ஃப்ரீக்வன்சி. நம்ம இப்போயே டிசைட் பண்ணிக்கலாம் ஒருத்தர் சொர்க்கத்தில் இருக்காங்களா நரகத்தில் இருக்காங்களான்னு பேசும்போதே டிசைட் பண்ணி தான், இந்த ஆளு இங்கே தான் இருக்கிறான். ஆஃப்டர் டெத் இல்லை, வி கேன் ஃபைண்ட் அவுட் வேர் வி ஆர் லிவிங். நம்ம எப்போ வாழ்கின்றோமோ வாழ்கின்ற போதே ஒருத்தர் சொர்க்கத்தில் இருக்காங்களா நரகத்தையும் சொல்ல முடியும். அது வந்து ஃப்ரீக்வன்சி தான். இறந்த பிறகும் அவங்களுடைய அந்த உடல்ங்கிறது ஃப்ரீக்வன்சி பேஸ்ல தான் இருக்கும். அப்போ அதனாலதான் சொல்றது, மன்னிக்கிற மனப்பான்மை, அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறது ஜாய், மகிழ்ச்சியா இருக்குது. எல்லாத்த விட ஹைலைட் வந்து ஜாய், மகிழ்ச்சியாக இருக்கிறது 600. அப்போ அதுதான் இவரு கண்ணதாசன் சொல்ற, எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாதே, ஜெகமை மந்திரம்னு சொல்ல பாட்டுல, என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா மகிழ்ச்சியா இருங்க. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு நம்மால் பாதிப்பு வராம மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறது. அப்போ சொர்க்கம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்படுகிறதுனா திருமணம் அதுங்கிறத நிச்சயிக்கப்படுகிறது, சொர்க்கத்தை நிச்சயிக்கப்படுகிறது சொல்றதுக்கான விஷயம். அதுல 3 காலங்களும் இருக்கிறது. ஹை ஃப்ரீக்வன்சி அந்த இடத்த ஃபார்மேஷன், ஹாப்பினஸ் எல்லாமே இருக்குது. இஃப் யூ டேக் த நோட், ஒரு ஃபோட்டோ வீடியோகிராஃப்லாம் எடுத்தீங்கன்னா, அந்த கல்யாணத்தை விட, ஒருத்தன் கவிதை எழுதுனான், கல்யாணம் செய்வதை விட கல்யாணத்திற்கு செல்வதற்கு நகைகள் அதிகமாக தேவைப்படுகிறது. ஆச்சரியக்குறி. ஏன்னா ஒய்ஃப் ஏதாவது கிளப்பான்னா அன்னைக்கு தான் ஆரம்பிப்பாங்க. நாளைக்கு கல்யாணம்னா நைட்டு தான் ஆரம்பிப்பாங்க, எனக்கு அது இல்லை இது இல்லை, புதுசா சட்டை உண்டா, துணி உண்டா, பீரோ உள்ள அன்னைக்கு தான் கொண்டு போய் டைலெட்டை கொடுப்பாங்க. அன்னைக்கு தான் நடக்கும் அது. டைலெட்டை கொடுக்கறது எல்லாமேனா, நீங்க லேட்டா வர்ற கல்யாண கோஷ்டிலாம் பார்த்து, கல்யாணத்துக்கு வர்ற லேட்டா வர்ற கோஷ்டிலாம் 100% இந்த பிரச்சனையில தான் லேட் ஆகும். ஏன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தெரியும் உங்களுக்கு கல்யாணம் இந்த டைமிங் தான்.
அப்ப லேட் ஆகுதுன்னா நைட் ஏதோ நடந்துருக்குன்னு அர்த்தம். இது இருக்காது. ஏன்னா காலையில எல்லாம் ஆரம்பிச்சு அப்பதான் டெய்லர் வர மாட்டான் கரெக்டா அன்னைக்கு. அவன் ஊருக்கு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் போட்டு இதெல்லாம் பண்ணீங்கன்னா அந்த கல்யாணம் நடக்கிற அந்த கல்யாண மண்டபத்துல லேட்டா வர்ற ஆட்கள் எல்லாம் உட்காந்து பேசினா ஜென்ஸ் எல்லாம் டென்ஷனா இருப்பாங்க. அவன் சொல்லுவான், நான் காலையில 5 மணிக்கு ஏஞ்சி கிளம்பிட்டேன், ஆனா 11 மணி ஆச்சு இன்னும் கல்யாணத்துக்கு வர முடியலன்னா அங்க வந்து அவங்களாலதான் பிரச்சனையா இருக்கலாம். இப்படி போயிட்டு இருக்கோம். அப்போ வந்து போட்டோ எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இட்ஸ் மேக் ஏ ஹாப்பினஸ், ஒரு மகிழ்ச்சிகரமான இடமா இருக்கக்கூடியது திருமண மண்டபம். அப்போ எப்பயுமே நம்ம மகிழ்ச்சியாக மனதை வைத்துக் கொள்ள வேண்டும். தட் இஸ் ஏ ஃபயர் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது. ஸோ தொடர்ந்து நாம் பல்வேறு கருத்துக்களை விவாதிக்கலாம். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க, நிகழ்ச்சி தொடரும். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து தாயை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி வந்து நம்ம அப்பா இல்லாமல் இந்த பூமிக்கு வரலையோ அதே மாதிரி அம்மா இல்லாமையும் நம்மளால இந்த பூமிக்கு வர முடியாது. அப்பானுடைய ரோல் என்னவோ அதே மாதிரி தான் அம்மானுடைய ரோல். அப்பாவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல், அம்மாவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல். ஸோ தாய் இல்லாமல் யாருமே இங்கே இருக்க முடியாது. அந்த தாயை வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது தான் மேட்டர். தாயை வந்து இன்னைக்கு யாரும் முறையாக சரியாக பராமரிக்கிறது இல்லை, அவங்கள கவனிக்கிறது இல்லை. முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்கிற நிலைமை இருக்குது. முதியோர் இல்லத்தில் போய் நம்ம அம்மாவை சேர்த்தணும் அப்படின்னா நமக்கும் அதே தான் முடிவு. இப்போயே நம்ம ஃப்யூச்சர் முடிவு இப்போயே தெரியும். யாரெல்லாம் வந்து முதியோர் இல்லத்தில் போயிட்டு அம்மாவை சேர்த்துறீங்களோ அப்பாவை சேர்த்துறீங்களோ கடைசியாக கண்டிப்பாக முதியோர் இல்லத்தில் நீங்களும் அங்கே தான் போய் சேரணும். இன்னைக்கு இருக்கிற நடைமுறையில் வந்து அம்மாவை வச்சு பார்த்துக்க முடியாது சார், அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம அப்படி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். அம்மா வந்து அங்கே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி, வேறு வழி இல்லை. வீட்டிலலாம் மனைவி கிட்டலாம் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, அதனால் அங்கே கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படி.
அம்மாவை கொண்டு போயிட்டு நீங்கள் முதியோரத்தில் போய் சேர்த்துங்கன்னு சொல்கிற அந்த அம்மாவுக்கும் அதே கதி தான். நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் வாழ்க்கையில் வந்து நிறைய டைம் நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதே தான் திருப்பி ரிப்பீட்டாக வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதனுக்கு அரசாங்கம் கொடுக்குற தண்டனை வந்து ஒரு 4-5 வார ரைடு தான். பட் வந்து இயற்கை கொடுக்குற அந்த கர்மா கொடுக்குற அந்த தண்டனை, இறைவன் கொடுக்குற தண்டனை என்ன கர்மாவோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கொடுக்கும். இன்னைக்கு நீங்கள் போயிட்டு அப்பாவையும் அம்மாவையும் போய் முதியோர் இல்லத்தை சேர்த்துனீங்கன்னா கன்ஃபார்ம் எழுதி வச்சுங்க, நீங்களும் முதியோர் இல்லம் தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். அப்போது முதியோர் இல்லத்தை சேர்த்தாம அப்பா அம்மாவை எப்படி வச்சுக்கிறதுன்னு ட்ரை பண்ணுங்க. எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனம் இல்லாதனால மார்க்கம் இல்லை. இதுக்கு சோர்ஸ் இல்லை, இதுக்கு சான்சஸ் கிடையாது அப்படின்னு கிடையவே கிடையாது. ஸோ அம்மான்றவங்க வந்து லைஃப்பில் பார்த்தோம்னா சில பேருக்கு வரமாகவும் இருக்கிறாங்க, சில பேருக்கு சாபமாகவும் இருக்காங்க. வரம் கொடுக்குற தாயாக இருந்தாலும் சரி, சாபம் கொடுக்குற தாயாக இருந்தாலும் தாய் தாய் தான். நம்ம தான் அந்த மாதிரி அம்மாவை செலக்ட் பண்ணிட்டு வரோம். என்னுடைய அம்மாவை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா மாதிரி தான். அவங்களும் வந்து கடைசி வரைக்கும் அவங்களுடைய கடைசி மாத பென்ஷன் கூட எனக்கு கொடுத்தாங்க. நான் கேட்கலைனாலும் அவங்க கொடுப்பாங்க. அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் கடைசியில் எங்கள் அப்பா எப்படி அவருடைய பென்ஷன் எனக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி எங்கள் அம்மாவும் எனக்கு பென்ஷனை கொடுத்தாங்க கடைசி வரைக்கும். தென் பென்ஷனு எனக்கு காசு அப்படின்னு ஒரு நாளும் கேட்டது கிடையாது. வரமான தாய். எனக்கு அமைஞ்ச அப்பாவும் சரி, எனக்கு அமைஞ்ச அம்மாவும் சரி, காட்ஸ் கிஃப்ட். அவங்களாம் கிஃப்ட், த கிரேட் சோல்ஸ். அது மாதிரி எல்லாருக்கும் அமையுமான்னு சொல்ல முடியாது, அது அவங்கவுங்க கர்மாவை பொறுத்து. அப்போது அம்மா சரியாக இருக்கிறாங்க, அவங்க என்னை கவனிச்சிக்கிறாங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்றது ஓகே. பட் நியூஸ் பேப்பர்லாம் பாருங்கள், ஆப்போசிட் இல்லாத கேரக்டர்ஸ் இருக்கிற அம்மா இருப்பாங்க. நீ எக்கேடு கட்டி இப்படி போனால் எனக்கு என்னடா, உன் பிள்ளைங்க பிள்ளைங்களா இப்படி போனால் எனக்கு என்னடா, எனக்கு பணத்தை கொடு, நீ பணத்தை கொடுக்கலனா நீ நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற தாய்மார்களை நான் பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக 2 நாளுக்கு முன்னாடி பேப்பரில் ஏதோ மெசேஜ் ஃபுல்லாக படிக்க நேரம் இல்லை, போட்டிருந்தாங்க. மருமகனோடு சேர்ந்து ஓடிய மாமியார் மருமகனோடு சேர்ந்து ஓடிக்கிட்டாங்களா, எஸ்கேப் ஆகிட்டுக்கிட்டாங்க கூட, அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்கடா. பேப்பரில் போட்டு தலைப்பு செய்தி ஒரு மாதிரி. மகளுடைய கதி என்ன நினச்சி பாருங்க. மாமியார் தன்னுடைய சொந்த மகளுக்கு ஒரு மருமகன் கட்டுறாங்க, ஓகே. அந்த இடத்துல இவங்க எப்படி வராங்க, அம்மாவே மகளுக்கு சக்களத்தியாக வராங்க. மருமகனோடு ஓடிய மாமியார் பேப்பரில் கேஷில் அப்படி வரும்போது பார்த்தேன். இவங்களும் ஒரு அம்மா தான். இது மாதிரி நிறைய அம்மா, டிஃப்ரெண்ட்ஸ் அம்மாஸ் இருக்காங்க, நான் பார்ப்போம், நியூஸ் பேப்பரில் பார்ப்போம். எந்த அம்மாவாக இருந்தாலும் அவங்க அம்மா தான், அவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும், அவங்க என்ன செய்யணும் செய்யணும். அம்மாவின் மனசு நோகிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுவோம். பொதுவாகவே அம்மான்றது இல்லை, பெண்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன, நம்ம எல்லா மதங்களையும் எல்லா கலாச்சாரங்களையும் சொன்னால் பெண்கள் அழக்கூடாது. எந்த வீட்டில் வந்து பெண்கள் அழுறாங்களோ, உங்களுக்கு தெரிஞ்சு அழுதாலும் சரி, தெரியாமல் அழுதாலும் சரி, மனசு விட்டு அழுதாலும் சரி, மனசுக்குள்ளே அழுதாலும் சரி, அந்த வீட்டில் துக்கம் துயரம் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். பெண்கள் அழுதாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வீட்டில் துக்கம் துயரம் அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்க கர்மாவுக்கு தகுந்த ஏதாவது ஒரு வகையில் இருக்கும். வறுமையும் இருக்கும். வறுமைன்னா எப்படி, அவங்கவுங்க ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி. நம்ம கோட்டீஸ்வரனா கோடியில் பத்தாது, பில்லியனர்னா பில்லியனில் பத்தாது, மில்லியனர்னா மில்லியனில் பத்தாது, லட்சாதிபதி லட்சத்தில் பத்தாது, ஆயிராதிபதினா 1000ல் பத்தாது, அன்றாடம் காய்ச்சினா 100-200 கஷ்டம். ஸோ அந்த வறுமைன்றது எல்லா ஸ்டேட்டஸ்லையும் இருக்கும். ஏன் பெண்கள் அழுதார்கள் என்றால், தயவு செய்து அம்மாவை எந்த இதுவாக இருந்தாலும் அவங்கள கடைசி வரைக்கும் வச்சிருந்து நல்லபடியாக காப்பாற்று, கடைசி வரைக்கும் வச்சிருந்து காப்பாற்று. இதுக்கு காரணங்கள் நாம் சொல்லலாம், சார் அவங்க அப்படி சார், இவங்க இப்படி சார், அப்படி சார், இப்படி சார். நீங்கள் பண்ண கர்மாவனால தான் அந்த அம்மாவை கொண்டு வந்திருக்கீங்க. இந்த கான்செப்டை இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாத நீங்கள் எந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள், சமயங்கள், பரிகாரங்கள் என்ன பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் கர்மா எனர்ஜி ஹீலிங் சொல்லிக் கொடுக்கும். எல்லாரும் சொல்றதுக்கு நான் இல்லை.
நம்ம பாண்டிச்சேரி ஷேர் மார்க்கெட் சகோதரர் கூட சொல்லியிருந்தார், டாக்டர் சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, அவர் சொல்கிறதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது, இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா? நம்புறத சொல்கிறதுக்காக டாக்டர் இங்கே வரல. நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் இறை சட்டம் இதுதான், இதுதான். அதை ஃபாலோ பண்ணால் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, ஃபாலோ பண்ணி நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க, அவ்வளோதான். கடவுள் வந்து யாரையும் கையை பிடிச்சி நீ நான்வெஜ் சாப்பிட இருப்பான்னு யாரும் கையை பிடிக்கல. நான்வெஜ் சாப்பிட இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கல, கையை பிடிச்சி கட்டி போடல. அதனுடைய விருப்பம். நான்வெஜ் சாப்பிட்டா இது மாதிரிலாம் நெகட்டிவ் எனர்ஜி வருதுப்பா, வேணான்னு ஒரு டிவைன் சொல்லுது, அதை சொல்றது. அந்த மெசேஜ் நம்ம கன்வே பண்ணுறோம். அதெல்லாம் முடியாது, நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டதுக்கு 1000 காரணம் கொண்டு அதுக்கு யார் பொறுப்பு? யாரும் இல்லை, நம்ம தான் காரணம். டாக்டர் சொல்றது வந்து நீங்கள் கேட்கணுன்றதோ கேட்கக்கூடாதுன்றதோ அது உங்களுடைய கர்மா பொறுத்து. இட் இஸ் அப் டு யூ, இட் இஸ் அப் டு யுவர் கர்மா. நீங்கள் சுகப்படணுன்ற அமைப்பு இருந்தால் கேட்டுக்க போகிறீங்க, கஷ்டப்படணும் அமைப்பு இருந்தால் கேட்க மாட்டீங்க, லா பேஸ்ட் போயிட்டு போகிறீங்க. இதனால யாருக்கு நஷ்டம்? டாக்டர் இளங்கோவுக்கு நஷ்டம் கிடையாது, டிவைனுக்கு நஷ்டம் கிடையாது, சித்தர் பெருமக்களுக்கு நஷ்டம் கிடையாது, என்னுடைய குருமார்களுக்கு நஷ்டம் கிடையாது. உங்களுக்கு தான் நஷ்டம். எனக்கு ஒன்றும் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. சொல்கிறோம், அதை ஏற்றுக்கோங்க. அதெல்லாம் முடியாது, அவன் அப்படி செய்கிறான், இப்படி செய்கிறான், அவன் நான்வெஜ் சாப்பிட்றான், அது எப்படி இது பாசிபிளான்னா இந்த மாதிரி டைலாக்லாம் பேசினா யார் என்ன பண்ண முடியும்? இது அவன் கர்மா போய் உள்ளே உட்காந்து அப்படி ஆட்டு வைக்குது, அது ஆட்டு வைக்குது, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகே. அவங்க வந்து 4th கேட்டகரி, 3rd வரத்துக்கு பல ஜென்மங்கள் ஆகும், அப்புறம் 2nd வரத்துக்கு பல ஜென்மங்கள் ஆகும். இந்த 4th கேட்டகரி பீப்புளுக்கோ 3rd கேட்டகரி பீப்புளுக்கோ சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் நான் இல்லை. நான் எதுக்கு ஆசிரியர்? 2nd கேட்டகரி பீப்புளுக்கு. ஒரு யூனிவர்சிட்டியில் எடுத்திங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ப்ரொஃபஸர் இருப்பாங்க, லெக்சரர்ஸ் இருப்பாங்க. ஸ்கூல்னு எடுத்திங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் டீச்சர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி டாக்டர் இளங்கோ யாருக்கு டீச்சர் அப்படின்னா 2nd கிரேடில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர். 3rd கிரேடில் 4th கிரேட் இருக்கிற டீச்சர் கிடையாது. அவங்க வருவாங்க, பொறுமையாக வருவாங்க. 4th கிரேடில் இருக்கிறவங்க ஒரு 100 ஜென்மம் கழிச்சு அப்புறம் 3rdக்கு வருவாங்க, 3rd இருக்கிறவங்க ஒரு 100 ஜென்மம் கழிச்சு 2ண்டுக்கு வருவாங்க. அப்போ 2ண்டில் யார் இருக்காங்க? 2ண்டில் யார் இருக்கான்? சொன்னால் கேட்டுக்குவாங்க, சொன்னால் கேட்டு, ஓ அப்படியா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் சொல்கிற நான் என்ன, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட் தான், ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி சொன்னால் கேட்டுக்கிற அந்த 2nd ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, அந்த அந்த கிரேட் இருக்கு இல்லையா, அந்த கிரேடுக்கு தான் டாக்டர் இளங்கோ டீச்சர். இந்த 2nd கிரேட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே 1st கிரேடுக்கு வந்துடுவாங்க. அதுக்கு தான் நோ டீச்சர். ஏன்னா அவங்களுக்கு தானாகவே தெரியும், சுயமாக தெரிஞ்சுக்குவாங்க, சுயமாக தானாகவே தெரியும், சொல்லாமே புரிஞ்சுக்குவாங்க. ஸோ டாக்டர் இளங்கோ யாருக்கு அப்படின்னா 2nd கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 2nd கிரேடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த பாடத்திட்டத்தின் பெயர் தான் கர்மா எனர்ஜி ஹீலிங். கர்மா எனர்ஜி ஹீலிங் யார் கேட்பான், யார் படிப்பாங்கன்னா, அது யார் சொன்னால் கேட்டுக்குவாங்களோ, அதை லைஃப்பில் அப்ளை பண்ணுவாங்களோ, சுகப்படுவாங்களோ, சந்தோஷப்படுவாங்களோ, அடுத்தடுத்த பிறவிகள்ன்ற அந்த துயரங்களை எல்லாம் கட் பண்ணி இந்த பிறவியோடு யார் முடிச்சுக்கணுன்றாங்களோ அவங்க தான் கேட்பாங்க, மற்றவங்களாம் கேட்க மாட்டாங்க. ஸோ தட்டு எல்லாருமே இந்த பிறவிலே முடிச்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம நினைப்போம் இந்த பிறவியில் நம்ம முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எய்ம் வைக்கணும். அப்போ தான் அது அடுத்ததாக போய் நிற்கும். நாமளே வந்து இன்னும் 10 பிறகு ஆகட்டும், 20 பிறகு ஆகட்டும், நாமளே டைம் கொடுக்கக்கூடாது. ஒரு முறை when I was 6th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன், 7th படிக்கும்போது ஸ்கூல் ஆனுவல் டே மீட்டிங்கில் போன அகாடமிக் இயரில் ப்ரைஸ் வாங்கினவங்களுக்கு கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க. 6th ஸ்டாண்டர்டில் பாஸ் பண்ணுறோம், 7th வரும். 7th படிக்கும்போது அந்த ஆனுவல் இயரில் வந்து லாஸ்ட் இயர் என்ன படித்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு ஹெட் மாஸ்டர் வந்து ஃபங்க்ஷனில் ஆனுவல் டேயில் ப்ரைஸ் கொடுத்தார். எனக்கும் கொடுத்தாங்க. 6th ஸ்டாண்டர்டில் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கில் நான் மார்க் ஆகும்போது 7th கொடுத்தாங்க. அப்போ வீட்டில் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா வந்து 100% மார்க் போனால ஸ்கூலில் ஃபங்க்ஷன் இன்னைக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னேன். எதுக்கு இவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்கணும்? 30 மார்க்கு 35 மார்க் எடுத்தால் பாஸு, 35 மார்க் எடுத்தாலே போதுமே, இனிமேலுக்கு எதுக்குமா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, சரி உனக்கு வந்து ஸ்கூல் ஆனுவல் டேயில் எது கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு. சரி நான் 100% எடுத்தோம்மா, அதனால தான் கொடுத்தாங்க. சரி உன்னுடைய ஃப்ரெண்டு ராமன், என்னோட கிளாஸ்மேட்டு, ராமனுக்கு ஏன் ப்ரைஸ் கொடுக்கல? ராம் வந்து ஜஸ்ட் 35%மா, அதுக்குனால அவர் ப்ரைஸ் கொடுக்கல. நீ 100% எடுத்ததுனால உன்னை கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க, 35 எடுத்தனால அவர் கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுக்கல. அப்போ எதுக்காக உன்னை ஹானர் பண்ணாங்க? 35% எடுத்திருந்தா உன்னை ஹானர் பண்ணிக்க மாட்டேன், கூப்பிட்டு வைக்க மாட்டாங்க. லைக் உங்கள் கிளாஸ்மேட் ராமன். இளங்கோவுக்கு ஏன் கொடுக்குறாங்க? 100% எடுக்கும் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு மார்க்குன்னு எதுக்கு வைக்கிறாங்கன்னா, ஒரு 100% மார்க்குன்னு எதுக்கு வைக்கிறாங்கன்னா, நீ 100%க்கு ட்ரை பண்ணாதான் நீ 100 எடுப்ப, அப்படி இல்லைன்னா 95 90யாவது வருவேன்.
நீ எய்ம் வைக்கிறதே 35 வச்சுன்னா எப்படி வந்து நீ பேன் கேட்டாங்க. அது இன்னமும் ஞாபகத்தில் இருக்கு. நல்லா பாருங்க, நீ 100ல் எய்ம் வச்சா தான் 100 மார்க் எடுக்க முடியும். இல்லை ஏதோ குறைஞ்சி குறைஞ்சி ஒரு 5 மார்க்கு 10 மார்க் குறையும் எடுப்பேன். நீ எய்ம் வைக்கிறதே 35 பாஸ் ஆனால் போதும், ஜஸ்ட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சின்னா அப்போ நீ அதுக்கும் கம்மியாக 25 30 இப்படி தான் வருது. அப்போ எதுக்கு எய்ம் வைக்கணும்னு கேட்டாங்க. சரிம்மா, சொன்ன தப்பு தான்மா, 100க்கே எய்ம் வைப்போம்மா. சரி, ஓகே. அது வந்து அந்த அந்த 100% எய்ம்லேயே வருவேன். எப்பயுமே அப்படி தான். அன்னைக்கு ஏதோ ஒரு ஒரு யோசனை, அவன் 35% பாஸ் பண்ணிட்டு வந்துட்டான் நம்ம ஃப்ரெண்டு, நாம் 100%. இதுக்காக நம்ம எவ்வளோ மெனக்கட்டு படிக்கணும், எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கணும், காலைல எழுதணும், படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், மக்கப் பண்ணணும், அதை திருப்பி கரெக்டானு பார்க்கணும், இது எல்லாமே இருக்கு. எதுக்கு? அவன் சிம்பிளாக அவனும் பாஸ், நானும் பாஸ், இளங்கோவும் பாஸ், ராமனும் பாஸ், 2 பேரும் பாஸ். எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு அன்னைக்கு தோணும் போது அம்மா வந்து எனக்கு உணர்த்துறாங்க, அப்படி இல்லை நீ 100ல் வை. அதே மாதிரி நம்ம லைஃப்பில் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நாம் இந்த பிரிவிலேயே இந்த பிரிவியை முடிச்சுட்டு அடுத்து போயிடணும்னு எய்ம் வைக்கணும். நம்ம இந்த பிரிவிலே இந்த பிரிவியெல்லாம் முடிச்சுட்டு பிறகு நிலைக்கு போயிட்டு நல்ல ஒரு நிலைக்கு போகணும், நாம் எய்ம் வைக்கணும். நாம் அப்படி எய்ம் வச்சா தான் அட்லீஸ்ட் இதில் முடிப்போம், இல்லை ஒரு சில பிரிவுகளாக தாண்டி போய் நிற்போம். அடுத்து ஒரு சில பிரிவு தாண்டி நாமளே பார்த்துக்கலாம் பின்னாடி. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். பிறகு எல்லாம் அட்டை நிலை வேணும்னா ரைட், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா இது போகும் 500 1000 பிறகு ஏற்பட்டு போயிட்டே இருக்கும், பிறகு போயிட்டே இருக்கும். அப்போ எய்ம் என்ன? இந்த பிறவிலேயே நான் இறைநிலை அடையணும், இந்த பிறவிலேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடணும், இந்த பிறவிலேயே எதையும் நான் வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு போயிடணும், நெகட்டிவ் கர்மாலாம் ஃபுல்லாக நியூட்ரலைஸ் பண்ணணும், பாசிட்டிவ் கர்மா ஆட் பண்ணி போயிடணும். அப்படி நாம் இந்த பிறவிக்கே எய்ம் வச்சா தான் நாம் ஏதாவது ஒன்று 10 பிறகு 20 பிறகு போய் தள்ளி போய் நிற்போம். நீங்கள் அதுக்கு மாதிரி கேர்லெஸ்ஸாக விட்டுட்டீங்கன்னா, எங்களுடைய அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நான் இன்னும் எங்கேயோ தான் போய் நிற்போம். ஸோ இந்த பிறவிலாம் முடிச்சு வெளியே வரணும்னு எய்ம் வைங்க. வருவோமா வரமாட்டோமானது வேறு சமாச்சாரம், பட் ட்ரை பண்ணும். வி ஹாவ் டு ட்ரை. இதோட முடிச்சு நல்லபடியாக போயிடணும், அடுத்த பிறகு இருக்கக்கூடாது அப்படி எய்ம் இருக்கு. ஸோ நல்ல விஷயங்களை சொல்கிறோம், அதை கேட்டுக்கோங்கன்னு சொல்கிறோம், இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறோம். வேர் இட் இஸ் பாசிபிள் ஆர் நாட், ட்ரை பண்ணுங்க. அதெல்லாம் முடியாது சார், உலகத்துக்கிற எல்லா மக்களும் நான்வெஜ் சாப்பிட்றோம், நானும் தான் நான்வெஜ் சாப்பிடுவேன்னா ஒன்றும் பண்ணுறது. எப்படி சிஸ்டம்னா ஃபனல் சிஸ்டம். நீங்கள் ஃபனல் பார்த்துருப்பீங்க இல்லையா? எப்படி இருக்கும்? மேலே நல்லா அகண்டு இருக்கும், அப்புறம் அப்படியே குறுகி இருக்கும், அப்புறம் ஒரு சின்ன வால் மாதிரி சின்னதாக இருக்கும். புனல் பார்த்துருப்பேன் நான். இந்த ஆயிலெலாம் ஊற்றுறதுக்கு, கரைசல்லாம் ஊற்றுறதுக்கு அந்த புனல் எல்லா வீட்லையும் பார்த்துருப்பேன். புனல் அது அகண்டும் இருக்கும், அப்புறம் அப்படியே குறுகி இருக்கும், கோணிக்கெல்லாம் அப்படியே வரும், வந்த பிறகு அப்படி நீளம் வரும். சரி, அப்போ நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அப்படியே கீழே இறங்கி உள்ள வரும். இப்போ இந்த மேலே ஓப்பனில் மேலே இருக்கு பார்த்தீங்கன்னா, அதான் அகண்ட ஏரியா. அங்கே தான் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, கோடிக்கணக்கான மக்கள் என்னை பற்றி நினைக்கிறார்கள். பகவத்கீதையில் கோடிக்கணக்கான மக்கள் என்னை பற்றி நினைக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு பிறகு ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்லிட்டு வருவார். கடைசியாக அந்த புனலில் கீழே வர்றது எப்படி ஒரு லிக்விட் கொஞ்சமாக தான் வரும் இல்லையா? அப்போ ஒரு சிலர் தான் என் பாதங்களை வந்து அடைகிறார்கள். அப்போ கோடி பேர் நினைக்கிறாங்க, அந்த கோடி பேர் நினைச்சாலும் கூட கீழே என்ன வால்யூம் ஆஃப் அவுட்புட் வந்து கம்மியாக தான் இருக்கும், கம்மியாக தான் வரும். ஆனால் அந்த புனல் வழியாக தான் வரணும். எவ்வளவா இருந்தாலும் நீங்கள் 1 லிட்டர் தண்ணி ஊற்றினாலும் 2 லிட்டர் தண்ணி ஊற்றினாலும் அந்த புனல் எண்டு வழியாக தான், அவுட்புட் வழியாக தான் வரணும். இன்புட்டில் வர முடியாது, இன்புட்டில் கொடுத்துட்றோம். ஸோ கோடிக்கணக்கான மக்கள் வர இன்புட் அதிகம், அது அப்படியே ஃபைன் டியூன் பண்ணி பல பிரதிகள் அப்படியே ஃபைன் டியூன் பண்ணி அப்படியே கீழே வந்து கடைசியாக லாஸ்ட்டாக வெளியே வருவோம். அப்படித்தான். அதை தான் அந்த புனலில் கீழே வர்றவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிரேட், தானாக தெரிஞ்சுக்கிறவங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் இருக்கிறவங்க செகண்ட் கிரேட், சொன்னால் தெரிஞ்சுக்கிறவங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்க அடிபட்டு தெரிஞ்சுக்கிறவங்க, வாழ்க்கையில் அடிபட்டு நொந்து அனுபவப்பட்டு அப்புறம் கற்றுக்கிறவங்க. அது மேலே டாப்பில் இருக்கிறவங்க இன்னும் பல ஜென்மம் அடிபட்டு உதப்பட்டாலும் புத்தி வராது அவங்களுக்கு. பல ஜென்மங்கள் அடிபட்டு உதப்பட்டாலும் புத்தி வராது. அவன் ஒரு 1000 ஜென்மம் 2000 ஜென்மம் எடுத்து அப்புறம் அது பிறகு கீழே வருவான். ஸோ இந்த புனலை எக்ஸாம்பிளை வச்சுக்கோங்க. நம்ம மேலே இருக்கிற மக்களுக்கு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க இன்னும் அடிபடணும். நம்ம பாண்டிச்சேரி சகோதரர் மாதிரி அவங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க, அது அப்படி தான் நெகட்டிவ் போகும், அது மைண்ட் அப்படி தான் வரும். அட் கிரேட் தேர்ட் கிரேட் அடிபட்டு புத்தி வரும், அந்த கிரேடு வேறு. அதில் ஒரு 400 500 பிறகு 1000 பிறகு எடுப்பாங்க. அதுக்கு பிறகு தான் செகண்ட் கிரேட் கொடுக்கும். இந்த செகண்ட் கிரேடுக்கு தான் கர்மா எனர்ஜி ஹீலிங், இந்த செகண்ட் கிரேடுக்கு தான் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல், இந்த செகண்ட் கிரேடுக்கு தான் டாக்டர் இளங்கோ. இந்த செகண்ட் கிரேட் காசு பண்ணால் ஃபர்ஸ்ட் கிரேட் அவங்களோட ஆட்டோமேட்டிக்காக அவங்களே தானே தெரிஞ்சு போகிறோம், அடுத்த லெவலுக்கு அவங்கள போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த பெண்ணின் கண்ணீர் அப்படின்னு சொல்லும் பொழுது
எந்த பெண்ணின் அம்மாவுடைய கண்ணீராக இருந்தாலும் சரி, மற்றவங்களுடைய கண்ணீராக இருந்தாலும் சரி, அம்மாவை வந்து ரொம்ப அம்மாவை நம்ம நல்லபடியாக வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமாக வச்சுக்கணும். நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அம்மா மனசு குளிர வைங்க, அப்பா மனசு குளிர வைங்க. அப்பா அம்மா கிட்ட நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஈகோ பார்த்துக்கிட்டு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஃபேமிலி டு ஃபேமிலி இருக்கும். யாரெல்லாம் அப்பா மனசு அம்மா மனசு நோக்கடிக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க அந்த ப்ராப்ளம் மல்டிப்ளை பை 1000 டைம்ஸ் இருக்கும். சேலஞ்ச் பண்ணி சொல்லுங்க. இது இதனால தான் தெரியாது, ஆனால் உண்மையான காரணம் அதுதான். இப்போ நானெல்லாம் வந்து என்னுடைய மதத்தை வந்து கடைசி வரைக்கும் நல்லா வச்சுக்கிட்டேன். என்னால் என்ன முடியுமோ, என்னால் எவ்வளோ கன்வீனியண்ட்டாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ கன்வீனியண்ட்டாக வச்சுக்கிட்டேன். அது வந்து எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருடைய கடமையும் கூட. இந்த கடமையை விட்டுட்டு நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வேஸ்ட், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வேஸ்ட். அது சொல்ல வேண்டாம். ஸோ என்னுடைய வீடுன்னா 3 ஃப்ளோர், கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்டு. கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் நானே ஆக்குபை பண்ணிக்குவேன், யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன். அது என்னுடைய மேட்டர், ரிசர்ச் ஸ்டடின்னு போகும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டோட்டலாக லிவிங் ரூம் மாதிரி வீட்டில் எல்லாரும் யூஸ் பண்ணிக்குவாங்க. செகண்ட் ஃப்ளோர் அம்மாவுக்கு மட்டுமே கொடுத்தேன் தனியாக. அம்மா மட்டும் இருப்பாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்க, எந்த டைம்னாலும் வருவாங்க போகலாம். பட் அவங்களுக்கு ஃப்ரீ, அவங்களுக்கும் டிவி, அவங்களுக்கும் எல்லா செட்டப்பும் தனியாக இருக்கும். ஒரு காலிங் பெல் அடிச்சா கீழேருந்து ஹவுஸ்மேட் போவாங்க, எங்கள் ஒய்ஃப் போவாங்க, என்ன ஒன்று சொல்லி கேட்பாங்க, அமைச்சிடும். ஆனால் மற்றவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, டாக்டர் என்ன இவ்வளோ பெரிய வீட்டை வந்து அவங்க அம்மாவுக்கு மட்டும் கொடுத்து வச்சிருக்காரு, இதை வாடகை விட்டால் 25,000 வருமே பாருங்க, இந்த வாடகை விட்டால் 25,000 வருமே, எதுக்கு போயிட்டு அவர் வாடகை கூட விடாமல் அம்மாவுக்கு தனியாக கொடுத்துக்கிறாரு. அம்மா கீழே இருந்தால் போச்சு, ஒருத்தர் தானே, அவங்க கீழே அம்மா உங்களோட இருந்தால் போச்சு. இன்னும் சின்ன வீடு பெரிய வீடு தானே. கமெண்ட் சொல்லுவாங்க மற்றவங்க, காதில் விழும். எங்கள் டேரக்டாக சொல்ல மாட்டாங்க, மறைமுகமாக காதில் விழும். அப்படி இல்லை, அம்மா வந்து அவங்க நல்லா ஃப்ரீயாக, கடைசி காலத்தில் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், எந்த தொந்தரவும், ஃப்ரீயாக இருக்கும். டிவி, மற்ற ஃபெசிலிட்டிஸா ஃபெசிலிட்டிஸ். காலிங் பெல் வச்சா ஹவுஸ்மேட் வருவாங்க, காலிங் பெல் வச்சா டிரைவர் வருவார், எங்கே போகணும் என்ன போகணும் எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துட்டேன் கரெக்டாக. அந்த மாதிரி எல்லாருமே அவங்க அம்மா முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கணும்ன்ற. நான் எப்படி என்னுடைய அம்மா பார்த்துருக்கோம் அதே மாதிரி பார்த்துருக்கேன். அது நம்ம கடமை, நம்மளுடைய கடமை அது. இந்த கடமையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய யாராக இருந்தாலும் அந்த நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா அம்மா வந்து அந்த மாதிரி ஒரு ஜென்டிக்கில் உங்களை 10 மாதம் சுமந்து பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு கிராட்டியூட் உள்ளவங்களா இருக்கும். இந்த இடத்துல 2 வரும், தாயா தாரமா. தாய்க்கு பின் தாரம். இதில் நிறைய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். மேரேஜ் ஆனவங்களுக்கு இந்த பேலன்சிங் டெக்னிக் வந்து ரொம்ப பேர் எல்லாருக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். பப்ளிக் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒய்ஃப் பக்கம் பேச முடியாது, இந்த பக்கம் அம்மா சைடும் பேச முடியாது, 2 சைடுமே பிரச்சனையாக இருக்கும். சரி, அதை பேலன்சிங் பண்ணணும். தட்டு அதுக்கும் நம்ம கர்மா தான் வழிகாட்டும். ஒய்ஃபு தான் முக்கியம், அம்மா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை முதியோர்களுக்கு அமிச்சவங்களையும் நாம் பார்க்குறோம். அம்மா தான் முக்கியம், ஒய்ஃபு தேவையில்லை, நீ இப்போ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்கிறவங்களையும் நாம் பார்க்குறோம். ரெண்டுமே தவறு. எப்படி தவறு? அம்மா வந்து உங்களை பெற்று வளர்த்து ஆடாக்கி எவ்வளோ தியாகங்கள் பண்ணி உங்களை அம்மா கொண்டு வராங்க லைஃபுக்கு. அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு ஈடு சொல்ல முடியாது. அது வந்து இவ்வளோதான் அம்மாவனுடைய இதுக்கும் அப்பாவனுடைய இதுக்கும் ஒரு வேல்யூ எல்லாம் போட முடியாது. அப்பா பட்ட கஷ்டங்களுக்கும் அப்பா பண்ண தியாகங்களுக்கும் நம்ம வேல்யூ போட முடியாது. அதுக்கு வேல்யூ சொல்ல முடியும். நீங்கள் எவ்வளோ க்ரோர்ஸ் போட்டாலும் அதுக்கு வேல்யூ சொல்ல முடியாது. அது அப்பேற்பட்ட ஈடு செய்ய முடியாத ஒரு அமைப்பு அது. அம்மாவுக்கும் அப்படி தான். நீங்கள் என்ன தான் அவங்களுக்கு ஒரு காம்பன்சேட் பண்ணால் கூட நம்மளை சரி பண்ணிட்டோம்னா அது திருப்தி அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அம்மாவை வந்து அந்த அளவுக்கு பொறுப்பாக பார்த்துக்கணும், அம்மாவை கண் கலங்காமல் வச்சுக்கணும். அப்போ இங்கே ஒய்ஃபுன்னு சொல்லி வரும்பொழுது அப்போ ஒய்ஃபை வந்து ரெண்டுமே இப்போ நான் சொன்னேன், அம்மா தான் வேணும்னு சொல்லிட்டு ஒய்ஃபை வெளியே போ தேவையில்ல டோன்ட் கேர் கட்டுக்காதவங்களும் இருக்காங்க. மனைவி பேச்சை கட்டிட்டு அம்மாவை இதே மாதிரி ட்ரீட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ ஒய்ஃபுன்றவங்க யாரு? அவங்களும் சரி, எல்லாரையும் விட்டுட்டு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க மற்ற சுற்றுப்பற்ற அந்த சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டு நம்மளை நம்பி தான் வராங்க. அவங்களுக்கு வேற யாரும் இல்லை. அப்போது அம்மாவுக்கு எப்படி பார்த்துக்கணும் அதே மாதிரி இவங்களையும் பார்க்கணும். எல்லாரையும் விட்டுட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக விட்டுட்டு நம்மளை நம்பி தான் வராங்க. அவங்க டோட்டலாக விட்டு வந்துடுறாங்க, நம்மளை நம்பி தான் வராங்க. அப்போ நம்ம நம்பி வரவங்க நம்ம எப்படி பார்த்துக்கணும்? ஒய்ஃபையும் நல்லா பார்த்துக்கணும். அப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க சார், அப்போ இவங்க 2 பேரும் பேலன்ஸ் பண்ணி பெரிய கஷ்டமாக இருக்கே. அதுக்கு நிறைய சித்தர்கள் வழி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய அம்மாவுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் டேர்ம்ஸ் சரியில்லையா? அவங்க 2 பேரும் எலியும் புனியுமா இருக்காங்களா? சண்டை பிடிச்சிக்கிறாங்களா?
இந்த கீரியும் பூனையும் மாதிரி எதோ சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஆப்போசிட்டாக வந்துட்டு டார்ச்சர் கொடுக்குறாங்களா? இது நிறைய ஃபேமிலிக்கு இருக்குது. அதை டார்ச்சர் பண்ணாங்கன்னா அவங்களே எப்படி ஒத்துமையாக வாழ வைக்கிறதுக்கு சித்தர்கள் நிறைய வழி சொல்லியிருக்காங்க. நிறைய சொல்லுங்க. நான் தான் சொன்னேன், சித்தர்கள் டச் பண்ண சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. அதுக்கான சில மூலிகை மருந்துகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மருந்துகளை வந்து மாமியார் சாப்பிட்டாலும் சரி, மருமக சாப்பிட்டாலும் சரி, அந்த குடும்பத்தில் அமைதி நிலவும். என்ன நிலவும்? மாமியார் வந்து மருமகளை தன்னுடைய சொந்த மகளாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. மருமகள் வந்து மாமியார் தன்னுடைய சொந்த அம்மாவா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுல வந்து மந்திரமாயம் சூனியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. மந்திரமாயம் சூனியம் ஏவல் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த மனதை மயக்குகிற விஷயமெல்லாம் கிடையாது. அந்த கடவுள் கொடுத்த அந்த இயற்கையான மூலிகைகளில் எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருக்கேன், கடவுள் மனிதனுக்கு வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை மூலிகைகள் கொடுத்துருக்கிறார். அதே சித்தர்கள் ஞானத்தினாலும் தியானத்தினாலும் தேர்ந்தெடுத்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி மூலிகை மருந்துகளை நீங்கள் சண்டை பிடிச்சிருக்கிற மாமியாருக்கும் மருமகளும் கொடுங்க. தொடர்ந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுத்து பாருங்க, எப்படி மாறுறாங்க பாருங்க. நீங்கள் அட்வைஸ் எல்லாம் பண்ணணும், அப்படி மாறிடுவாங்க அவங்க. நம்ம நிறைய பேர் கொடுத்துருக்கோம், நிறைய பேர் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. மாமியார் வந்து தன்னுடைய மருமகளை மகளாக பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனையெல்லாம் போயிடும். மகளாக பார்க்காதனால தான் பிரச்சனையே. மருமகளும் அப்படித்தான். தன்னுடைய மாமியாரை வந்து தன்னுடைய சொந்த தாயாக பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. சொந்த தாயில் யாரோ பெற்றது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதனால தான் பிரச்சனையே. சரி, தன்னுடைய மருமகளை தன்னுடைய மாமியாரை எப்படி பார்க்கணும் தெரியல அவங்களுக்கு. ஸோ மாமியாரை வந்து தன்னுடைய தாயாக மருமகள் பார்க்கணும். மாமியார் தன்னுடைய மருமகளை மகளாக பார்க்கணும். இந்த மனப்பாங்கு வந்துடுச்சுன்னா அந்த குடும்பம் சொர்க்கமாக இருக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த குடும்ப தலைவனும் சந்தோஷமா நின்று அந்த குடும்பமே ஹாப்பியா இருக்கும். நிறைய மூலிகை மருந்துகள் கொடுத்துருக்காங்க சித்தர்கள். அதெல்லாம் பயன்படுத்தி நம்ம லைஃப்பை வந்து ஹாப்பியாக நம்ம மாற்றிக்கணும். மாற்றத்துக்கு நிறைய சான்சஸ் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம சீரியல் என்ன சொல்கிறான், சீரியல் எப்படி குடுக்கெடுக்கிறான், இவன் எப்படி அடிவெட்டு வெட்டுறான், இவன் எப்படி குறுக்கு இதை பண்ணுறான், அதை தான் பார்த்துக்கிறதுக்கு அதோட லைஃப்பில் அப்ளை பண்ண நம்ம அறிந்தும் அறியாமல் அப்ளை பண்ணி கஷ்டப்பட்டேன். ஸோ பெண்களின் கண்ணீர் அப்படின்றது வந்து அது யாராக இருந்தாலும், அம்மாவனுடைய கண்ணீராக இருந்தாலும் சரி, மனைவியினுடைய கண்ணீராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பெண்களின் கண்ணீர் குடும்பத்தை பாதிக்கும். ஸ்பெசிஃபிக்காக பணத்தை பாதிக்கும். இதை நான் சொல்ல, ஐயன் திருவள்ளுவர் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்கார். அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. வெளியே சொல்ல முடியாது. டாமினேஷன் நிறைய காரணங்கள் இருக்கு. அப்படி அல்லல் பட்டு ஆற்றாது, மனசு ஆற்றாம அந்த அழுத கண்ணீர், அவங்க பப்ளிக்கா அழுதாலும் சரி, கதவு முட்டு ரூம்ல அழுதாலும் சரி, யாருக்குமே தெரியும் மனசுல அழுதாலும் சரி, அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. அந்த செல்வம் நம்மகிட்ட பாதிக்கிற மாதிரி, செல்வம் நம்மகிட்ட குறையிற மாதிரி கண்டிப்பாக நம்முடைய வாழ்வில் நிகழ்வுகள் இருக்கும். மல்டி பில்லியனர்ல இருந்து சாதாரண குடிமகன் வரைக்கும் இது பாதிக்கும். பெண்கள் அழுகின்ற கண்ணீர் நம்முடைய செல்வத்தை பாதிக்கும், கடன்காரனாக இருக்க வைக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு கடன் இருக்கு, எனக்கு பணம் வரல, எனக்கு பத்த மாட்டேன்து, எனக்கு பணம் நிற்க மாட்டேன்து அப்படின்னு காரணம் இருக்கும். உங்கள் அரஸ்கப்படி எடுத்து பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். நான் கிளை வான்ஸில் பார்த்துக்குவேன், நீங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். பெண்களை அழ வைத்து இருப்பீர்கள். நவாம்சத்தில் பார்க்கணும், D1 D60 வரைக்கும் செக்ஷன் செக்ஷனாக உள்ளே போய் பார்க்கணும். யாரெல்லாம் அழ வச்சுக்கிறோம், நம்மளால் யாரெல்லாம் அழுதுருக்காங்க, நம்மளால் யாரெல்லாம் பாதிச்சிருக்காங்க, நம்மளால் யாரெல்லாம் மனசு வந்து வேதனைப்பட்டிருக்காங்க. அல்லல் பட்டு ஆற்றாத கண்ணீர் அப்படின்னு நீங்கள் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதில் எஸ்கேப்பே ஆகாது, எஸ்கேப் ஆக முடியாது. ஆனால் தயவு செய்து யாரும் அழுவதற்கு நீங்கள் காரணமாக இருக்காதீங்க. பொதுவாக அது பெண்களுக்கு சொல்லப்பட்டாலும் யாராக இருந்தாலும், உங்களால் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, உங்களால் வந்து அழுறாங்க, அப்படி நிலைமைக்கு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது பல மடங்காக உங்களை வந்து பாதிக்கும். இதை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம். இது அடுத்தடுத்து யார்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லும் பொழுது, நைட்டில் படுக்கும் பொழுது இதை நீங்கள் கேட்கணுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஏற்கனவே வந்து அறிக்கை அப்பாவுக்கு சொல்லிங்க இல்லையா, அதே மாதிரி தான் இது. இந்த இடத்துல அப்பான்ற இடத்துல அம்மான்னு வரும். ஒரு தடவை நான் படிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. தென் இங்கிலீஷ் காப்பியும் அனுப்ப சொல்கிறேன், இங்கிலீஷில் வேண்டவங்க பார்த்துக்கோங்க. ஸோ அன்புள்ள தாயே, இப்பிறவியிலும்
முற்பிறவிகளிலும் அறிந்தும் அறியாமலும் நான் தங்களுக்கு செய்த அனைத்து தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் உங்கள் மனதை புண்படுத்தியதற்கும் நான் தாழ்மையுடன் தங்களிடம் மன்னிப்பு கேட்கின்றேன். என்னுடைய எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் உங்கள் மனம் புண்படும்படி நடந்து கொண்டதற்காக நான் மீண்டும் தங்களிடம் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். நீங்கள் என் மீது காட்டிய அன்பிற்கும் நான் சுகமாக வாழ்வதற்காக நீங்கள் செய்த தியாகங்களுக்கும் நான் மனதார உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். நம்மிடையே எப்பொழுதும் அன்பும் ஒற்றுமையும் அமைதியும் நிலவட்டும். அன்புள்ள தாயே, நானும் எனது குடும்பத்தினரும் பரிபூர்ண ஆரோக்கியத்துடனும் நிறைந்த செல்வத்துடனும் இனிய உறவுகளோடும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ தயவு செய்து எங்களை ஆசீர்வதியுங்கள். பிளஸ்ஸிங் கேளுங்க. உங்களுடைய அன்பான ஆசீர்வாதங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. செய்தி வந்து மன்னித்து கேளுங்க. கேட்கறதுக்கு மனசு வராது, ஆனால் கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அடுத்தது கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா சார்? நீங்கள் உட்காந்து காலைல கிளாஸஸ் சொல்லிடுவீங்க, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா சார்? அப்படி ஒரு கதையை எடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணாலும் அது உங்களுடைய கர்மாவோட வந்தது தான் அது. ஆனால் அவங்க என்ன பண்ணாலும் நம்ம கேட்டுக்கு தான் ஆகணும். அங்கே நம்ம டைலாக்லாம் பேசிட்டு கூடாது, சினிமா வசனம் மாதிரி. தாய்க்கு மன்னிப்பு கொடுக்கணும். அன்புள்ள தாயே, நீங்கள் மதருக்கு எப்படி போட்டுருக்கீங்களோ போட்டுக்கோங்க. மதர்னாலும் சரி, மை டியர் மதர்னாலும் சரி, இங்கே வந்து அன்புள்ள தாயேன்னு நான் போடுறோம். நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் நீங்கள் செய்த தவறுகளுக்காகவும் துரோகங்களுக்காகவும் நீங்கள் கொடுத்த துன்பங்களுக்காகவும் உங்களை நான் மனதார மன்னிக்கிறேன். எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் நீங்கள் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் செய்த அனைத்து தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் துரோகங்களுக்கும் நீங்கள் கொடுத்த துன்பங்களுக்கும் நான் உங்களை மனதார மன்னிக்கின்றேன். நீங்கள் என் மீது காட்டிய அன்பிற்கும் நான் சுகமாக வாழ்வதற்காக நீங்கள் செய்த தியாகங்களுக்கும் நான் மனதார உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். நம்மிடையே எப்பொழுதும் அன்பும் ஒற்றுமையும் அமைதியும் நிலவட்டும். அன்புள்ள தாயே, நானும் எனது குடும்பத்தினரும் பரிபூர்ண ஆரோக்கியத்துடனும் நிறைந்த செல்வத்துடனும் இனிய உறவுகளோடும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ, நோட் பண்ணிக்கோங்க, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ எங்களை தயவு செய்து ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு கேளுங்க. உங்களுடைய அன்பான ஆசீர்வாதங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. நீங்கள் நேரில் கேட்கலாம். நேரில் கேட்குறது ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக இருந்தால் அவங்கள இமேஜின் பண்ணி அவங்க முன்னாடி இருக்க மாதிரி நினச்சி கேட்கலாம். அம்மா உயிரோடு இருந்தாலும் சரி, அம்மா உயிரோடு இல்லைன்னாலும் சரி. அம்மா உயிரோடு இருக்கிறாங்க அவங்ககிட்ட கேட்கணும். அம்மா இல்லை மறைஞ்சிட்டாங்க கேட்கக்கூடாது அப்படின்னு. அம்மா உயிரோடு இருந்தாலும் அம்மா உயிரோடு இல்லைன்னாலும் கேட்கணும். அம்மா உயிரோடு இல்லைன்னா அவங்க என்ன லெவலில் இருக்காங்க எனக்கு தெரியும். அந்த ஆராய்ச்சியெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். அம்மா இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க உருவத்தை நினச்சி அவங்ககிட்ட கேளு. நேரில் கேட்கலாம். நேரில் கேட்குறதுக்கு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் அது மற்ற ப்ராப்ளம்னா மனசை நினச்சி அவங்கள கேளுங்க. எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, அமைதியாக இருக்கீங்களோ, சாந்தமாக இருக்கீங்களோ நினச்சி கேளுங்க. அது உங்கள் டிஎன்ஏ எப்படி வேலை செய்யும்ன்றது நீங்களே அனுபவத்தில் உணர்வீங்க. அது உங்களுக்கே தெரியும், அது மைண்டில் தெரியும். அதை ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு உறவை பற்றி பார்ப்போம். இன்னைக்கு அம்மா. அடுத்தது இன்னைக்கு மெடிடேஷனில் இன்னைக்கு காலையில் வந்த ஒரு தகவல். ஸோ அது வந்து ஒரு பாடமாக ஆட் பண்ணிக்கிறோம். நம்பர் வேணால் மாற்றி போட்டுக்கலாம். பட் அதுக்கு நீங்கள் லைஃப்பில் டெய்லி ஃபாலோ பண்ண வேண்டியது. இன்னைக்கு காலையில் மெடிடேஷனில் தான் தகவல் கொடுக்குறேன். இந்த பாடத்தின் பேர் உஷத் பானம் பருகுதல். உஷத் பானம் பருகுதல். உஷத் பானம் பருகுதல் அப்படின்னா உஷத் பீரியட், பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் அதை பருகணும். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பருகுவது தான் அந்த உஷத் பானம் பருகுதல் அப்படின்னு வந்தது. இதை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு நாளைக்கு போட சொல்கிறேன். பட் இன்னைக்கு நான் அந்த ஒரு கிளாரிட்டி மட்டும் இப்போ கொடுத்துட்றேன். உஷத் பானம் பருகுதல் அப்படின்னா காலையில் நீங்கள் டூத் ப்ரஷ் பண்ணிவிட்டு வாட்டர் எடுக்கணும். அந்த வாட்டர் எடுக்கணும் அப்படின்போது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஒரு 2 டம்ளர்ஸ் ஆஃப் ஆர்டினரி வாட்டர் அதை கன்சியூம் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா,
உங்ககிட்ட ஜெம்ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா, அந்த நவரத்ன கற்கள்னு சொல்லணும் இல்லையா, அந்த நவரத்ன கற்கள் இருந்ததுன்னா நைட்டில் அந்த ஸ்டோனை அதை ஊற போட்டுட்டு காலைல எழுந்து டூத் ப்ரஷ் பண்ணிட்டு அந்த வாட்டர் குடிங்க. அந்த உஷத் பானம்ன்றது அந்த வாட்டர் குடிங்க. அந்த ஜெம்மு ஊற வச்ச தண்ணி ஜெம்மை எடுத்து வச்சுட்டு அந்த வாட்டர் மட்டும் குடிக்கணும். மினிமம் 2 டம்ளர்ஸ் ஆஃப் ஆர்டினரி வாட்டர். இது சாதாரணமாக அடல்ட்ஸுக்கு குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு பாலாடை அதாவது இப்போ சின்ன குழந்தைங்க 4 மாத குழந்தை, 5 மாத குழந்தை, 6 மாத குழந்தை அப்படின்னா கூட அதுங்களுக்கும் கொடுக்கணும். அந்த உஷத் பானம்ன்றது வந்து காலையில் ஃபஸ்ட் டைம் குழந்தை எப்போ கண்ணு முழிக்குதோ அப்போ வந்து அந்த ஒரு பாலாடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜஸ்ட் ஒரு 30 ml 20 ml மாதிரி வரும். 20 ml 30 ml மாதிரி வரும். அது மாதிரி நீங்கள் பிறந்த குழந்தைலேருந்தே பழக்கம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நாள் அது ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி வராது. ஒரு நாள் அது ஹாஸ்பிட்டலைஸ் ஆகணுன்ற மாதிரி கண்டிஷன் வராது. அது அப்பப்போயே அந்த நம்ம பாடி இருக்கிற டிஎன்ஏ அப்பப்போயே கரெக்ட் பண்ணி அப்பப்போயே நெகட்டிவ்ஸ்லாம் அப்பப்போயே ரிமூவ் பண்ணிடும். அதான் உஷத் பானத்தினுடைய ஃபஸ்ட் பர்பஸ் என்ன, பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் டிஎன்ஏ ஆர்என்ஏ லெவலில் போயிட்டு உள்ளே போய் அப்பப்போ ரிமூவ் பண்ணும். ஃபஸ்ட்டு காலையில் எழுதுன்னு முதல்ல அதான் பண்ணும். ஃபஸ்ட்டு அதான் பண்ணும். இப்போ என்ன பண்ணோம், பிஃபோர் கோயிங் டு பெட் நைட்டே முன்னாடி ஊற வச்சிடணும் தண்ணியை காலையில் எடுக்கலாம். எல்லா வயதினரும் சாப்பிடலாம். இவங்க தாங்க லிமிட்டு வந்து மாறும். சாதாரணமாக ஒரு குழந்தைகளுக்கு 1 ஸ்பூன் கூட கொடுக்கலாம். 1 ஸ்பூன் நியூலி பார்ன் பேபிக்கு 1 ஸ்பூன் கூட கொடுக்கலாம், 2 ஸ்பூன் கூட கொடுக்கலாம். அப்படியே ஏஜோடு ஆக 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 எல்லா வயசுக்காருமே கொடுக்கலாம். அது மேக்ஸிமம் 2 டம்ளர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். மேக்ஸிமம் 2 டம்ளர்ஸ். சாதாரணமாக பிறந்த குழந்தை கூட சும்மா 1 ஸ்பூன் கொடுக்கும், 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் அது மாதிரி கொடுக்கலாம். அப்படி இப்படியே வயசு தகுந்த மாதிரி. அப்போ ஒரு 4-5 வயசு ஆச்சுன்னா ஒரு 30 ml 40 ml மாதிரி. சரி, ஒரு 5 வயசு 10 வயசு ஆச்சுன்னா 100-200 ml மாதிரி. இப்போ அடல்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு 2 டம்ளர் மாதிரி 200-300 ml 400 ml மாதிரி 500 ml அப்படி கிராஜுவலாக, அதாவது சின்ன பிறந்த குழந்தையிலிருந்து கடைசி எல்லா ஏஜ் வரைக்கும் நம்ம படிக்கலாம். அது உஷத் பானம் பேர். காலையில் முதல்ல எப்போ எழுதுறாங்களோ ஃபஸ்ட் டைம் தூங்கி காலையில் எழும்போது பல் துளைக்கிட்டு சாப்பிட்ற பானத்துக்கு பேர் உஷத் பானம் பேர். ஜெம் ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா அந்த தண்ணியை ஊற போட்டு அந்த ஸ்டோன்ஸ் எடுத்து அந்த வாட்டர் குடிக்கணும். ஜெம்ஸ்டோன் இல்லாதவங்க யாராவது கிறிஸ்டல் வச்சுருந்தீங்கன்னா கிறிஸ்டலை ஊற போட்டு அந்த கிறிஸ்டல் எடுத்து வச்சுட்டு அந்த வாட்டர் குடிக்கணும். கிறிஸ்டல் இல்லை சார், ருத்ராட்சம் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா, ருத்ராட்சம்னா இன்னைக்கு மார்க்கெட் இருக்கிற ருத்ராட்சம்ல வந்து 90% ஃபேக்கு தான். நீங்கள் நினச்சி வாங்குற மாதிரி இத்தனை 1000 செலவு பண்ணிலாம் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த ருத்ராட்சம்லாம் ஃபேக்கு தான். அது ருத்ராட்சமே கிடையாது. ஆனால் மக்கள் வந்து இன்னைக்கு ருத்ராட்சத்தை வாங்குறாங்க, ஏதோ வாங்கி சாப்பிட்றாங்க, ஏதோ போடுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுறது, நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது யாருக்கு நல்ல கருமாக இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த உண்மையான ஒரிஜினலான ருத்ராட்சம் கிடைக்கும். மற்றவங்களாம் ஏதோ கடையில் இருக்குது நானும் ருத்ராட்சம் போடுறேன்னு சொல்லி போட்டோம். தோஸ் ஆர் நாட் ரியல் ருத்ராட்சம்ஸ் கிடையாது. ஸோ அந்த ருத்ராட்சம் வந்து அதை ஊற போட்டுவிடுங்க. அதிகபட்சம் 2 வரைக்கும் போடலாம், 2க்கு மேலே வேண்டாம். ஒரு ருத்ராட்சம் இல்லை 2 ருத்ராட்சம் போடலாம். சில ஸ்பெசிஃபிக் கேஸில் 3 கூட போடலாம், தப்பில்லை. அதுக்கு மேலே தேவையில்லை. ருத்ராட்சத்தை ஊற போட்டு அந்த வாட்டர் வந்து மினிமம் 6 hours வரணும். மினிமம் 6 to 8 hours, ஒரு 6-8 மணி நேரம். கொஞ்சம் 1/4 மணி நேரம் இருந்தால் முன்ன பின் இருந்தால் பரவாயில்ல. அதை ஊற வச்சுட்டு அதை எடுத்து வச்சுட்டு ருத்ராட்சம் போட்டுக்கோங்க. கர்மா கிளியரிங் மெடிசன்ஸ் வச்சுக்கிறவங்க வந்து இந்த வாட்டரை எடுத்துட்டு கர்மா கிளியரிங் மெடிசன்ஸ் போட்டுக்கோங்க. அது பர்சன் டு பர்சன் அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவேன். 1 பில் எடுத்துக்கோங்க, இல்லை 2 பில் எடுத்துக்கோங்க, இல்லை 3 பில் எடுத்துக்கோங்க. அப் டு 5 வரைக்கும் போகும். அதுக்கு மேலே யாருக்கும் இல்லை. அது அவங்களோட கர்மா உள்ள என்ன அழுக்கு இருக்குது, உள்ள கர்மிக் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, நெகட்டிவ் எவ்வளோ இருக்குது, பாசிட்டிவ் இருக்கும் பொறுத்து 1 to 5 மாத்திரை வரைக்கும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். அது வந்து அந்த வாட்டரை எடுத்துட்டு கன்சியூம் பண்ணிட்டு சாப்பிடணும். கர்மிக் எனர்ஜியை வந்து உள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். டெய்லி அப்பப்போ பண்ணணும். அதனால் அந்த 2 டம்ளர்ஸ் ஆஃப் ஆர்டினரி வாட்டரை எடுத்துட்டு அந்த கர்மா கிளியரிங் மெடிசன்ஸ் இருக்கும் சாப்பிட்டுக்கலாம். அது இல்லைவங்க, அதுவும் இல்லை அப்படின்றவங்க இந்த ஹோலி ஹெர்ப்ஸ், ஏதாவது ஒரு மூலிகை உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு மூலிகை, உங்களுக்கு ஏற்ற மூலிகை என்னவோ அந்த மூலிகையை போட்டு ஊற வச்சு காலையில் அந்த வாட்டர் எடுங்க. உங்கள் ராசிக்கு தகுந்த மாதிரி, உங்கள் நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி, உங்கள் வாதப்பித்த பிறகுக்கு தகுந்த மாதிரி சில மூலிகைகள் எல்லாருக்கும் எல்லா மூலிகைகளும் செட் ஆகாது. சில பேருக்கு சில மூலிகைகள் ஒத்து வரும். அது எந்த மூலிகைன்னு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு அவங்ககிட்ட கேட்டு, அல்லது சித்தா டாக்டர்ஸ், ஆயுர்வேத டாக்டர்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு உங்கள் உடம்புக்கு வாதப்பித்த பிறகு எந்த மூலிகை ஓகேன்னு சொல்லி கேட்டு அந்த மூலிகையை நீங்கள் ஊற போட்டு காலையில் எடுத்தோடனே, மூலிகை கசக்கி போய்க்கலாம் சாப்பிடக்கூடாது, அதை டோட்டலாக எடுத்துடணும். அது ஊறின தண்ணி தான் குடிக்குது. நான் அது ஜூஸாக சாப்பிட்றேன் சார், அதை வந்து எசன்ஸ் எடுத்து அப்படி சாப்பிட்றேன், அது வந்து சரியான முறை இல்லை. அதை எடுத்து வெளியில் வச்சுட்டு அது ஊறின தண்ணி தான் குடிக்கணும். அந்த மூலிகைகளை செலக்ட் பண்ணி அந்த மூலிகை வாட்டர் குடிங்க. இது எதுவுமே இல்லை, பாசிபிள் இல்லைன்னா வெறும் தண்ணியாவது குடிங்க. இது கடைசி. என்கிட்ட ஜெம் இல்லை சார், என்கிட்ட கிறிஸ்டல் இல்லை சார், என்கிட்ட ருத்ராட்சம் இல்லை சார்,
என்கிட்ட வந்து கர்மா கிரீவிங் மெடிசன் இல்லை சார், ரைட் ஓகே, எதுவுமே இல்லைனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் வெறும் தண்ணியாவது குடிங்க, 2 டம்ளர் சாதாரணமாக குடிங்க. அது குடிச்சிட்டு என்ன டைம்னு பார்த்துக்கோங்க. அது வந்து அப் டு 1 hour யூ ஷுட் நாட் டேக் எனி திங். 1 மணி நேரம் வரைக்கும் எதுவும் சாப்பிடாதீங்க. அந்த 1 மணி நேரம் கழிச்சு எது வந்தாலும் சாப்பிடும். நான் சூப்பு சாப்பிட்றேன் சார், நான் அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்றேன் சார், இன்னும் எதெல்லாம் ஜூஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நிறைய யூடியூப்லேயும் மீடியாலையும் நிறைய அதை சாப்பிட்றேன் இதை சாப்பிட்றேன் அதை சாப்பிட்றேன் ஏதோ சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் இந்த வாட்டர் எடுத்துட்டிங்கன்னா அப் டு 1 hour யூ ஷுட் நாட் டேக் எனி திங். 1 மணி நேரம், மினிமம் 1 hour. நீங்கள் 1 மணி நேரத்துக்கு மேலே எப்போனா இருக்கலாம், 1.25 மணி நேரம் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், அது தப்பு இல்லை. மூலிகை சம்பந்தப்பட்ட சாறுகளாக இருந்தாலும், மூலிகை ஜூஸாக இருந்தாலும், அருகம்புல் ஜூஸாக இருந்தாலும் கூட இந்த உஷத்பானம் சாப்பிட்ட பிறகு 1 hour கழிச்சு தான் எது வந்தாலும் சாப்பிடும். பார்க்கு போனேன் சார், பீச்சுக்கு போனேன் சார், அங்கே இந்த சூப் விற்கிறாங்க, இந்த அருகம்புல் சூப், அது பெரிய ட்ரெண்டிங் ஆயிடுச்சு இப்போ பிஸ்னஸ். பரவாயில்ல, மற்ற கெமிக்கலை சாப்பிட்றதுக்கு இது பெஸ்ட்டு தான். அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்றேன் சார், அருகம்புல் வாக்கிங் போயிட்டு அப்படியே அங்கேயே விற்கிறாங்க அருகம்புல் ஜூஸே சாப்பிட்டீங்கன்னா கூட அந்த உஷத்பானம்ன்ற அந்த எடுத்துட்டு அந்த உஷத்பானத்துலேருந்து 1 hour வரைக்கும் டைம் கொடுங்க. 1 hour கழிச்சு அப்புறம் எதுவும் சார், மினிமம் 1 hour, 1.25 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் அந்த 1 hour விடணும் அப்படின்னா, அது உள்ளே போயிட்டு உங்கள் டிஎன்ஏ அந்த ஒர்க் பண்ணும். கால்டாக டிஎன்ஏ சில வேலைகள்லாம் பண்ணும். அது என்ன செய்யணும் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது, பரவாயில்ல, தெரியலன்னா அப்புறம் நமக்கு தேவை ரிசல்ட் தானே. அது உள்ளே போய் என்ன பண்ணிட்டோம், நமக்கு தேவை ரிசல்ட்டு. நம்ம ஹாப்பியாக இருக்குமா, நம்ம சந்தோஷமாக இருக்கோம், நமக்கு தேவையான பணம் வருதா, நம்ம ஹாப்பியாக இருக்கிறோமா, நல்லா இருக்கிறோமா, கஷ்டம் இல்லாமல் இருக்கிறோமா, அதுதான் நமக்கு ரிசல்ட் தான் வேணும். அது உள்ளே எப்படி வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஒரு 1 hour கேப் விட்டு அது பிறகு நீங்கள் சார் இந்த உஷத்பானம்ன்ற டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். லைஃப் லாங் எவ்வளோ நாள் சாப்பிடணுங்க சார், லைஃப் லாங் கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த உஷத்பானத்தை எடுத்துக்கோம். இந்த உஷத்பானத்தை பற்றி ஆயுர்வேதமும் சித்தாவும் தெளிவாக தெரிவிக்குது. உஷத்பானத்தை பற்றி யார் சொல்கிறாங்கன்னா, ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சித்த மருத்துவ முறையில் சொல்லப்பட்டு. ஏன்னா இது ரெண்டுமே இறைவன்கிட்டேருந்து டைரெக்டாக வந்தது. ஆயுர்வேத மருத்துவமும் சித்த மருத்துவம் இறைவன்கிட்டேருந்து டைரெக்டாக வந்தது. இறைவன்கிட்டேருந்து வந்த ஒரு மருத்துவத்தில் நீங்கள் எந்த காலத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. மெடிக்கல் மாஃபியா கண்டுபிடிப்பாங்க, அவங்க பிஸ்னஸ்க்காக. இலுமினாட்டிஸ் கண்டுபிடிப்பாங்க, அது பிஸ்னஸ்க்காக. அது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்க்காக இலுமினாட்டிஸும் மற்ற பீப்புளும் மெடிக்கல் மாஃபியாஸும் பண்ணுவாங்க. அது நமக்கு வேண்டாம், அது அவங்க பிஸ்னஸ்க்காக அவங்க பண்ணுறாங்க. அந்த சப்ஜெக்ட் வேறு, அதை பற்றி இன்னொன்று பேசும். அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, பேசுவோம், ஆன்சர் பண்ணுவோம். பட் நீங்கள் வந்து அதை லைஃப்பில் கரெக்டாக அந்த உஷத்பானத்தை வந்து லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்க. உஷத்பானம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் கட் ஆகும், மெடிக்கல் பில் கட் ஆகும், ஹாஸ்பிட்டலேஷன் கட் ஆகும், சர்ஜரி பண்ணுன்ற நிலைமை உங்கள் லைஃப்பில் வராது. ஹாஸ்பிட்டல் போய் ஐசியூவில் பண்ணணுன்னு படுக்கணுன்ற கட்டாயம் வரும், லைஃப்லேயே வராது. சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் நான். பட் உஷத்பானத்தை கரெக்டாக எடுக்கணும், அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. சும்மா சொல்லிவிடலாம், நீங்கள் சர்ஜரி பண்ண தேவையில்லை, நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆக தேவையில்லை, நீங்கள் பெட்டுடனாக போய் ஆக வேண்டியது இல்லை, அப்படி சொல்லிடலாம். பட் இதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணணும், நினச்சிட்டு விட்டுவிடக்கூடாது. பட் அதை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் இந்த உஷத்பானம்ன்ற டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்காது, மருத்துவ செலவுகள் வராது. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு லெசன் நம்பர் கொடுத்து அதை ஆட் பண்ணிக்க சொல்லிடுவோம், லெசன் அனுப்ப சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்தது வந்து ஓ 6 o'clock ஆயிடுச்சா? ஓகே, ரைட். இன்றைக்கி நம்ம முடிச்சிக்க வேண்டியதுதான். அப்புறம் ஒரே ஒரு விஷயம், எல்லாமே கவர் பண்ணிட்டோம். பொதுவாக பேசுறதுன்றது வந்து இதை பார்த்து பேசுறதில்ல, அது என்ன டிவைன் கொடுக்குதோ சித்தர்கள் சொல்கிறாங்க அதான் நம்ம பேசுவோம். டிவேட் ஆகிடக்கூடாதுன்றதாக கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ நம்ம பேசணும்னா வேறு விஷயங்கள் போயிடும், இப்படி போயிடும். அப்படின்னால அந்த டீவியேஷன் ஆகக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறேன். இப்போது அதை நோட் பண்ணி வச்சு பேசுகிறேன். என்ன அது பேசிட்டே இருப்போம், அது பாட்டு போயிட்டே இருக்கும். நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுப்போம், அது எங்கேயோ போய் நிற்போம். கீழ்கட்டிலேருந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, ஐயா வந்து ரமண மகரிஷி வந்து கேன்சர் வந்து சஃபர் ஆனார், ஏன் அவர் ஒரு பெரிய மகான், மகரிஷி என்ற பட்டத்தை மக்கள் கொடுத்துருக்காங்க, அவர் மகரிஷியாக இருந்தவர், வாழ்ந்தவர், உண்மையிலே வாழ்ந்தவர். மகரிஷின்ற பேரை வச்சுக்கிட்டு மகரிஷியாக வாழாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மகரிஷி என்ற பேரை வைத்துக்கொண்டு மகரிஷியாக வாழ்ந்தவர் அவர், அவருக்கு ஏன் கேன்சர் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது வந்து ஏற்றுக்க மாதிரி இல்லையே, அவர் எவ்வளோ பெரிய மகான், அவருக்கு போய் ஏன் கேட்க, அவர் சாதாரண மக்கள் வந்து ஏதோ தவறு செய்கிறாங்க பண்ணுறாங்க, அது கர்மா வருது, ரைட், ஓகே. ரமண மகரிஷிக்கு ஏன் கேன்சர் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க, ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க.
ரமண மகரிஷிக்கு ஏன் கேன்சர் வந்தது அப்படின்னா, அவர் வந்து பண்ண கர்மாவனால, அவர் செஞ்ச கர்மாவனால அவருக்கு வரல. பொதுவாகவே வந்து நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், லைஃப்பில் நம்ம சஃபரிங்ஸ்க்கு எல்லாமே வந்து கர்மா தான் காரணம். நம்ம பாஸ்ட் லைஃப்பில் நமக்கு வந்த கர்மா தான் காரணம். அந்த கர்மா தான் எல்லாருக்குமே அடிப்படையில் கஷ்டத்துக்கு முழு முதல் காரணம். கர்மாவின் தன்மை வேறுபடும், கர்மாவின் காரணங்கள் வேறுபடும், ஆனால் கர்மா தான். ஸோ அப்போ நீங்கள் ரமண மகரிஷி கிட்ட எல்லாரும் போவாங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு சொல்யூஷன் சொல்லுங்கள், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, சொல்யூஷன் சொல்லுங்கள். அந்த மாதிரி சொல்யூஷன் கிவர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி பெரிய மகான்கள், சித்தர்கள், முனிவர்கள், இந்த மாதிரிலாம் பெரிய ஒரு ஆன்மீக நிலையில் உயர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அங்கேயே அவங்ககிட்ட அவங்க போய் கேட்கும் பொழுது சில டைமில், நல்லா பார்த்துக்க, சில டைமில் இதான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம், அவங்களையும் அறியாமல் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஃபேவர் பண்ணுவாங்க, உங்களுடைய கர்மா அவங்க எடுத்துக்குவாங்க. ஒருத்தருடைய கர்மாவை இன்னொருத்தர் எடுக்க முடியாது. ஒருத்தருடைய கர்மாவை அவங்க தான் அனுபவிச்சாகணும். யாராக இருந்தாலும் அவங்கவுங்க கர்மாவை அவங்க தான் அனுபவிச்சாகணும். கூட இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், அப்பாவாக இருந்தாலும், அம்மாவாக இருந்தாலும், மாமனாராக இருந்தாலும், மருமகனாக இருந்தாலும், தாத்தாவாக இருந்தாலும், பாட்டியாக இருந்தாலும், பேரனாக இருந்தாலும், பேட்டியாக இருந்தாலும், எந்த உறவுகளாக இருந்தாலும் அந்தந்த ஆத்மா தான் அந்த கர்மாவை கழிக்கும். ஏன்னா அந்த ஆத்மா தான் கொண்டு வந்தது. யார் தவறான உணவை சாப்பிட்டாங்களோ அவங்க தான் வாமிட் எடுக்கணும். அவங்களுக்காக இன்னொருத்தர் வாமிட் எடுக்க முடியாது. ஏதோ தவறான உணவில் போயிடுச்சு, ஃபுட் பாய்சன் ஆகிப்போச்சு, ஒன்று அவங்களுக்கு தான் பேதியாகும், அல்லது அவங்க தான் வாமிட் எடுக்கணும். அவங்களுக்காக இன்னொருத்தருக்கு பேதி ஆகாது, இன்னொருத்தருக்கு வாமிட் ஆகாது. யாருக்கு உள்ளே போச்சோ, ஒரு நெகட்டிவ் போச்சோ, அவங்க தான் வாய் மூலமாக வாமிட்டாக எடுக்கணும். இல்லை ஆனஸ் வழியாக பர்கேஷனாக வெளியே வரும். வேறு யாரும் அவங்களுக்காக, எனக்காக, அவங்களுக்காக நான் எடுக்கிறேன் வாந்தி, அவங்களுக்காக எனக்கு பேதி ஆகட்டும் அப்படின்லாம் வேண்டிக்க முடியாது. அப்படிலாம் நடக்காது, பாசிபிளே கிடையாது. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி முறையில் வரும்பொழுது இறைவன் சொல்லுவார், இவன் இன்னும் கஷ்டப்படணும் அமைப்பு இருக்குப்பா, இன்னும் பல ஜென்மம் கஷ்டப்படணும், நீ ப்ரெஸ் பண்ணாத, இருக்கட்டும், இரு, அவன் கொஞ்சம் அழைப்பட்டு வரட்டும்னு டிவைன் கொடுப்பார். அப்போ அதையும் மீறி என்ன பண்ணுவாங்க, அது மனித இயல்பு தானே, அது தவறு கிடையாது, மனித இயல்பு தானே. ஐயோ அவன் கஷ்டப்படுறான். இப்போ நீங்களே கூட பாருங்கள், யாராவது ஒரு நெகட்டிவான விஷயம் யாராவது வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அட போவோமே அப்படியா அப்படின்னு உங்களையும் அறியாமல் வரும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், உங்களை சுற்றி இருக்கவங்கள பாருங்கள், அல்லது நீங்களே கூட பாருங்கள். யாராவது ஒரு நெகட்டிவான விஷயம், ஒரு துக்கமான சமாச்சாரமோ, ஒரு சோகமான சமாச்சாரமோ, ஒரு ஒரு ஆக்சிடென்ட் போகிற இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா, அடப்பாவமே அப்படியா, அடப்பாவமே அப்படின்னு அந்த பாவமேன்ற வார்த்தை வரும். பிகாஸ் அது நம்ம ஜீனில் ரெக்கார்டாக இருக்குது. அதனால அவன் நம்மளே அறியாமல் வரும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இறைவன் வந்து இவங்களுக்கு பண்ண வேண்டாம், இவங்களுக்கு ப்ளஸ் பண்ண வேண்டாம், இவங்களுக்கு காசு பண்ண வேண்டாம் அப்படின்னு இறைவன் வந்து உணர்த்தினாலும் கூட அது ஒரு மனித இயல்பின் காரணமாக என்ன பண்ணுவாங்க, அவங்களையும் அறியாமல் அந்த பிளஸ்ஸிங் போயிடும். அது என்ன, எகெயின்ஸ்ட் த வில் ஆஃப் த காட், எகெயின்ஸ்ட் த வில் ஆஃப் த காட். அவன் இன்னும் பல ஜென்மத்தில் அவன் பல கர்மாவை அனுபவித்து அப்புறம் தான் வரணும்னு இருக்குது. அவனுக்கு ப்ளஸ் பண்ணுறதுக்கு தகுதி கிடையாது. அவனை நீங்கள் ப்ளஸ் பண்ணுறதுக்கு தகுதி கிடையாது, ஆனால் நீங்கள் ப்ளஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொஞ்சம் கர்மா நமக்கு வந்துடும், அது வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு பல்லாயிரக்கணக்கான பேர்கிட்ட அந்த கர்மா சேரும்போது என்ன ஆகும், அதை அவர் அனுபவிச்சு தான் ஆகும், யாராக இருந்தாலும், யாராக இருந்தாலும். இதுதான் காரணம். பெரிய பெரிய மகான்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து சஃபர் ஆகிறாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க கர்மா பண்ணலை. ஏன்னா பிகாஸ் அவங்களாம் த கிரேட் சோல்ஸ், அவங்க பண்ண மாட்டாங்க. அடுத்தவங்களுக்காக அந்த இறைவனுடைய விருப்பத்தையும் மீறி ஒரு மன இறக்கத்தின் காரணமாக, கருணையின் காரணமாக அவங்களையும் மீறி வந்து அவங்க பிளஸ் பண்ணுவாங்க. அவங்கள அறியாமல் எனர்ஜி போயிடும். அப்படி எனர்ஜி கொடுக்கறது கடவுளுடைய சட்டப்படி தப்பு. ஏன்னா அவன் ஒன்று பல ஜென்மம் கஷ்டப்படணும். அவன் கஷ்டப்படும் போது நீ போய் இறக்கப்பட்டு போய் பண்ண என்ன அர்த்தம்? அது அகத்தியர் தெளிவாக, அகத்தியர் கர்மகாண்டம் புக்கில் தெளிவாக சொல்லுவார். இது 2 பாடல்களில் ரொம்ப தெளிவாக சொல்லுவார். அவன் கஷ்டப்படணும்னு அமைப்பு இருக்குது, அவன் கஷ்டப்பட்டே ஆகணும். அதனால தான் நோய் கொடுக்குறோம், அதனால தான் அந்த பிரச்சனை கொடுக்குறோம். நீ போய் குறுக்க பூந்து நான் இதை சரி பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் அப்போ அந்த கர்மா எங்கே போகும்னு கேட்பார். அந்த கர்மம் உனக்கு தான் வரும். அவன் அனுபவிக்கலன்னா அந்த கர்மம் உனக்கு தான் வரும், நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லு. நீ போய் இறைவனுடைய டிவைன் பிளான் சொல்லுவோம், அந்த டிவைன் பிளான் நீ போய் குறுக்கு நுழையிற, அதனால பனிஷ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி அந்த கொஞ்சம் கொஞ்சமாக எத்தனாயிரம் பேரை பார்த்துருப்பார், எத்தனை பேர் ப்ளஸ் பண்ணிப்பார். அது மீறி அது இறைவனுக்கும் ரமண மகரிஷிக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த எல்லாம் சேர்ந்து தான் அவருக்கு அந்த புற்றுநோயாக வருகிறது. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் அப்படித்தான். கல்கட்டாவில் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் புற்றுநோயால் தான் அவதிப்பட்டார். அப்போ அவர் தாபம் பண்ணிட்டாரா, தப்பு பண்ணிட்டாரா, அவர் பாவம் பண்ணிட்டாரா, கர்மா பண்ணிட்டாரா? இல்லை, அவரும் இதே கேட்டகரி தான். யார் ஒருத்தர் அதை பண்ணாலும் அதுதான் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும்.
ஸோ பரிமளா சகோதரி கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதுதான். ரமண மகரிஷிக்கு புற்றுநோய் வந்ததுக்கான காரணம் இதுதான். மற்றவருடைய கர்மாவை அவர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டதுனால, அவரையும் மீறி இறைவனுடைய விருப்பத்துக்கு மாறாக அவங்களுக்கு கருணை புரிந்து அருள் புரிந்து அவங்க துக்கத்தில் கொஞ்சம் பங்கெடுத்து அவங்களுக்கு அருளாசி புரிந்ததன் காரணமாக, பிகாஸ் எகெயின்ஸ்ட் த வில் ஆஃப் த காட், எகெயின்ஸ்ட் டிவைன் பிளான். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அப்படித்தான். நம்ம பாண்டிச்சேரி ஷேர் மார்க்கெட் சகோதரருக்கும் அப்படித்தான். ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி செய்ய வேண்டாம், அவர் பண்ண வேண்டாம், அவரு பல பதவிகள் கஷ்டப்பட வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னபோது என்னையும் அறியாம, அது மனித இயல்பு தானே. ஐயோ பாவம், இந்த சின்ன வயசுல இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இவ்வளோ போயிட்டு ரொம்ப லாஸ் ஆயிட்டாரு, சரி ஏதா பண்ணுவோம். சரி ஏதேன்னு வந்து பர்மிஷன் கொடுக்கல, எஸ்டேட் பண்ணுறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுமே, இப்போ பல பேர் கஷ்டப்பட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி தானே பண்ணுவோமே அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். அன்னைக்கு ஈவினிங்கே நானும் அசிஸ்டன்ட் சாரும் எனர்ஜி எடுக்கிறதுக்காக போகிறோம். ட்ரீலேருந்து வேப்ப மரத்துலேருந்து எனர்ஜி எடுப்போம். ஈவினிங் 5 o'clock போகிறோம். 2 பேரும் சேர்ந்து ரெகுலராக அது ப்ராக்டிஸ். மரத்துலேருந்து எப்படி எனர்ஜி எடுக்கிறது உங்களுக்கு சொல்லு வருவேன், ஃப்யூச்சரில் நான் சொல்லுவேன், உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறேன் எப்படி எடுக்கணும்னு. மரத்துக்கு நம்ம எனர்ஜி வாங்குறோம். ஸோ அந்த ப்ராசஸ்க்காக நானும் அவரும் போயிருந்தபோது, எப்பயுமே போகிற இடம் தான், ரெகுலராக போகிற இடம் தான், ரெகுலராக போகிற இடம், ரொம்ப வருஷக்கணக்கில் போகிற இடம் தான். கரெக்டாக ஒரு நல்ல அந்த கட்டு கம்பின்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல ஒரு 1/2 அடிக்கு ஒரு கட்டு கம்பி, நீளமான கம்பி என் காலில் குத்தி அப்படியே ரத்தம் சொட்டுது, அப்படி கொட்டுது அப்படியே ரத்தம். ஆஸ்டண்டி சார், சார் என்ன சார் காலில் இவ்வளோ ரத்தம் வருது பார்த்தா கால் லெஃப்ட் சைடில் நல்லா இவ்வளோ நீள கம்பி ஒரு 6 இன்ச்சுக்கு இருக்குது, நல்லா கரெக்டாக அப்படி சைடில் அப்படி ஏற்றி அப்படி நிற்கிது, உள்ள காலுக்குள்ளே போய் காலுக்கு வெளியே வந்து நிற்குது, மேடையும் நிற்கிது கீழையும் நிற்குது, சென்டரில் கால் உள்ள சதையில் மாட்டிட்டு ரத்தம் ஒழுகுது. சரி, அது அங்கே என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. வேகமாக அந்த கம்பியை பிடிச்சி இழுத்து, நல்லா துரு பிடிச்ச கம்பி, நல்லா பழைய கம்பி போடுறது, கட்டு கம்பி துரு எடுத்தோடனே அப்படி பிளட்டு வந்துட்டே இருக்குது. ஜஸ்ட் அங்கேயே அப்படியே ஹீல் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து நான் அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு எனர்ஜி வாங்கிட்டு வந்த பிறகு சார் சொன்ன, சார் இதுதான் மருந்து போடலாமா, இதான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம எனர்ஜி கொடுத்து ஹீல் பண்ணிட்டா சரியாக போச்சு, ரைட் ஓகே. ஆனால் எனக்கு இது நடந்திருக்கக்கூடாது, எனக்கு வரக்கூடாது. ஏன் இது வருது, நான் என்ன தப்பு பண்ணேன், எதனால் இதுக்கு நம்ம வருது அப்படின்னா, அடுத்த நாள் காலையில் எனக்கு அது தியானத்தில் சொல்கிறது, நம்ம பாண்டிச்சேரி சகோதரருக்கு வந்து சரி பண்ணலாம் நான் முடிவெடுத்து அவர் ஃபேவர் பண்ணுற பார்த்தீங்களா, அதுக்காக அன்னைக்கு தான் அவர் கன்சல்டேஷன் ஃபீ 1000 ரூபாய் அனுப்பிச்சிருக்காரு. என்னைக்கு அவர் கன்சல்டேஷன் ஃபீ அனுப்பிச்சாரோ அவர் வாங்கினது எனக்கு தெரியல, ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் சார் வாங்கியிருக்காரு, 1000 ரூபாய் கன்சல்டேஷன் ஃபீஸ் அனுப்பிச்சிருக்காரு. அது வாங்கினது தப்பு, அவர் கேட்டார் பேசினார், ரைட் ஓகே. பட் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடாது அப்படின்னும் போது நம்ம மீறி பண்ணோன்னும் போது அன்னைக்கு என்னைக்கு அந்த அமௌண்ட் வாங்கி வந்தமோ அன்னைக்கு எனக்கு பனிஷ்மெண்ட், காலிலேருந்து அவ்வளோ ரத்தம் வந்தது. பட் இது வேற யாராக இருந்தால் அது ஏடிஎஸ் துருப்பிடிச்ச கம்பி, நல்லா துருப்பிடிச்ச கம்பி, ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் போட்டு அது தண்ணி படாமல் பார்த்து அது சரியாகிறதுக்கு ஒரு 10-15 நாள் ஆயிருக்கும். நம்ம டிலைனில் இருக்கிறனால நம்ம ஜஸ்ட் அப்படியே ஒரு 2 நிமிஷம் எனர்ஜி கொடுத்தோம், ஹீல் பண்ணோம், சரியாக போச்சு. அதுக்கு பிறகு ஆக்சுவலாக மறந்தே போச்சு, அப்படி ஒரு நடந்தது அப்படின்னு தெரியாது, மறந்து போச்சு. இப்போ ஏதோ பேச்சுட்டு போகும்போது அது ஃப்ளோவில் அந்த விஷயம் வந்துருச்சு. நம்ம இந்த முறைகள் இருக்கிறனால நம்ம ஜஸ்ட் அப்படியே ஹீல் பண்ணோம், சரியாக போச்சு. பட் இல்லைன்னா அது வந்து அது வேற மாதிரி, அது இரும்பு கம்பி உள்ளே போய் செப்டிக் ஆயிடுச்சுன்னா என்னன்னு தெரியும். ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் போடணுன்னுவாங்க, தண்ணி படாமல் பார்த்துக்கணுன்னுவாங்க, அந்த காலுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்காதேன்னுவாங்க, கால் வீங்கிடும், அதெல்லாம் இருக்கும். ஒன்றுமே இல்லை, நான் பாட்டு சரி பண்ணிட்டு வரேன். பிகாஸ் மை குட் கர்மா, நான் சம்பாதிச்சது குட் கர்மானால, நான் என்னுடைய ஓன் எனர்ஜி ஹீலிங்னால சரியாக போச்சு. ஒன்றுமே இல்லை, சாதாரண எப்பயும் போல தான் குளித்தேன், எப்பயும் போல தான் நல்ல மாறுறேன், ஆஸ் யூஷுவல் மறந்தே போச்சு. அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் அங்கேயே அதோட சரி. காலைல மெடிடேஷன் மட்டும் ரீசன் வருது, ஏன் இவருக்கு ஃபேவர் பண்ண, நான் தான் வானான்னு சொன்னேன், அவன் கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன், அப்போ நீ மட்டும் ஏன் இப்படி ஃபேவர் பண்ணணும்னு நினைக்கலாம், அவர் இன்னும் பல ஜென்மங்கள் கஷ்டப்படணும்னு இருக்குது. அப்போ நீங்கள் ஏன் குறுக்கணும் உடஞ்சி சரி ஃபேவர் பண்ணலான்னு நினைக்கிறீங்க, ஏதோ நம்மளுடைய மனித இயல்பு பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த பாண்டிச்சேரி ஷேர் மார்க்கெட் சகோதரர் அப்போ எகெயின்ஸ்ட் காட் இல்லையா, எகெயின்ஸ்ட் வில் ஆஃப் த காட். ஸோ அந்த பனிஷ்மெண்ட் எனக்கு வந்தது. பார்த்தா என்னைக்கு அவர் கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுத்தாரோ அன்னைக்கு நடந்த விஷயம். இது ஆசண்டி சார் கூட தெரியாது, இப்போதான் தெரியும் அவருக்கும் விஷயம். சார் இப்போ என்ன அப்படின்னா, நானும் கூட அந்த யாருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அமைப்பு இருக்குதோ அதுக்கு பெர்மிஷன் வந்தால் தான் செய்ய முடியும். பெர்மிஷன் இல்லை, நாமளே கொஞ்சம் மன இறக்கத்தில் ஏதோ செய்வோம் அப்படின்னு நம்ம நினச்சி பண்ணும் பொழுது அது பனிஷ்மெண்ட்டாக வரும். அது உதாரணம், எப்படி ரமண மகரிஷிக்கு வந்ததோ, எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வந்ததோ, அதே மாதிரி தான் டாக்டர் இளங்கோவுக்கும்.
அதே மாதிரி தான் உங்களுக்கும் கூட, எல்லாருக்குமே. இது வந்து எங்களுக்கு மட்டும்தாங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தான் இது, ரமண மகரிஷிக்கு தான் அது, டாக்டர் இனகோவுக்கு தான் அது, இந்த யாராக இருந்தாலும் அவங்க கஷ்டப்படணும்னு ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது அங்கே வந்து நம்ம அவங்கள அலோவ் பண்ணணும். ஆஹா, நான் கருணை உள்ளவன், நான் அன்புள்ளவன், நான் ஜீவகாருண்யம் உள்ளவன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இறைவனுடைய வில்லுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்கிறோம், அங்கே நம்ம சாப்பிடாது. அதுதான் ஒரு விஷயம் சொன்னோம். இப்போ தர்மம் செய்கிறது கூட யாருக்கு செய்யணும், யாருக்கு செய்யக்கூடாது, யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, பாத்திரம் மருந்து பிச்சை இடு அப்படின்றது காரணமாக தான். நான் நல்லது பண்ணுறேன், நான் தர்மம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப விலைக்கும் வாங்கிட்டு வருவோம். ஏன்னா யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அமைப்பிற்கு அவங்க கொடுத்துருவோம். கருணையினால் கொடுத்துருவோம், பாசத்தினால் கொடுத்துருவோம், அன்பினால் கொடுப்போம். ஆனால் அவன் கொடுக்கக்கூடாது, இறைவன் கஷ்டப்படணும்னு நினைக்கிறார், அவன் கர்மாவை சரி பண்ணணும்னு நினைக்கிறார், அவளுக்கெல்லாம் நாம் கொடுக்க போகிறோம். அப்போ நான் தர்மம் செய்கிறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு வம்பள மாட்டேன். இவனுக்கு கொடுக்க வேணாம்னு நினைப்போம். ஐயோ இவனுக்கு நான் இவனுக்கு போய் நாம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைப்போம். உண்மையிலே அவன் கொடுக்கப்பட வேண்டியவன், அவனுக்கு தான் கொடுக்கணும். ஆனால் நான் அவன் நல்லா தான் இருக்கிறான், அவனுக்கு போய் நாம் எது கொடுக்கணும்? அவன் நல்லா தான் இருக்கிறான். அவன் எப்படி நல்லா இருக்கிறான்? நம்ம பார்வையில் நல்லா இருக்கிறான். நம்ம பார்வையில் அது வேற பார்வையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். அது தெரியாது, அது வெளில தெரியாது. வெளி உலகம் வேற, உள் உலகம் வேற. அப்போ உள்ள என்ன இருக்குன்ட்டு நமக்கு தெரியாது. நாம அவனுக்கு போய் நாம் ஏன் கொடுக்கணும்? இவன் நல்லா தான் இருக்கிறான் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அவன் உள்ள எப்படி அழுதுட்டு இருக்கான், எப்படி வேலை இருக்கிறான், எப்படி துக்கத்தில் இருக்கிறான், எப்படி இருக்கிறான்னு தெரியாது. அது உள்ள கிளை வாங்கிஸில் பார்த்தா தான் தெரியும். இல்லை ஜாகத்தில் நான் தரவா உள்ள போய் பார்த்தோம்னா தெரியும். தெரியாது. அப்போ இவனுக்கு நாம் ஏன் கொடுக்கணும்? இவனுக்குலாம் தேவையில்லை, டோன்ட் கேர், வேணாம், நல்லா கை கால் நல்லா தான் குறைச்சி சாப்பிடு. எப்படி சொல்லுவோம் டைலாக், நம்ம கை கால் நல்லா தான் இருக்குது, உனக்கு என்ன கேடு, நல்லா உழைச்சி சாப்பிடு. அப்போ ஓட வச்சு சாப்பிட வேண்டியதானே, வேறு செஞ்சு சாப்பிட வேண்டியதானே, நம்ம வீட்டில் 10 பாத்திரம் செஞ்சு சாப்பிட வேண்டியதானே. அப்படி நம்ம டைலாக் டெஸ்ட் வரும். உண்மையிலே அவன் கொடுக்கப்பட வேண்டியவன், அங்கே கொடுக்கணும். இந்த எப்படி ஹவு டு டிஸ்டிங்விஷ் திஸ், இது எப்படி வந்து பிரித்தறிகிறது? யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, எப்போ கொடுக்கணும், எப்போ கொடுக்கக்கூடாது, அப்படி எப்படி பிரித்தறிவது எப்படி அப்படின்னு தெரியல. ஒட்டு மொத்தமாக மோடா மொத்தமாக இவனை கொடுத்துட்டு வம்பளை வாங்கிக்குவோம், இல்லை கொடுக்காம நம்ம விலைக்கு வாங்கிக்குவோம். யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு நாம் கொடுக்க மாட்டோம், யாருக்கு கொடுக்க தேவையில்லையோ அவருக்கு கொடுத்துருவோம். ரெண்டுத்துக்குமே அடிப்படை காரணம் நம்ம மனசில் தோன்றுகின்ற கருணை தான், நம்ம மனசில் தோன்றுகிற எண்ணங்கள் தான். அப்போ அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான், இவனுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்னு நினைப்போம். இல்லை, அவன் இன்னும் கஷ்டப்படணும், அவனுக்கு போய் நீ போய் கொடுக்குறான், இறைவனுடைய விருப்பத்திற்கு மாறாக நான் போய் அவனுக்கு சேரிட்டி கொடுக்குறேன். சஃபரிங். நிறைய பேர் சோசியல் சர்வீஸ் நான் பண்ணுறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு போயிட்டு சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அனுபவத்தை நிறைய பேர் சொல்லலாம். சோசியல் சர்வீஸ் நான் பண்ணுறேன் சார், அவங்களுக்கு போய் பண்ணுறேன் சார், அவங்களுக்கு பண்ணக்கூடாது, ஆனால் இவங்க போய் சர்வீஸ் பண்ணுறாங்க, சர்வீஸ் பண்ணி ரொம்ப வேலைக்கு வாங்கிட்டு வருவாங்க. என்ன சில பேர் இவங்களாம் நல்லா தானே சார், இவங்களாம் பண்ணக்கூடாது சார், இவங்க நல்லா தானே, இவங்க ஏன் சார் பண்ணி, இவங்களாம் வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி வந்துடுவாங்க, செய்ய மாட்டாங்க. அங்கே செய்யாததின் காரணமாக இவங்களுக்கு நெகட்டிவ் கர்மா வரும். யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு செய்யலை, செய்யாததின் காரணமாக இவங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி வரும், சஃபர் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, சார் நான் அப்படியெல்லாம் செஞ்சேன், அப்படி சோசியல் சர்வீஸ் பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணி எனக்கு ஏன் லாஸ் வருது? காரணம் இருக்கு. இந்த விஷயங்களை பற்றி அந்த ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருந்தால் தான் நம்ம சேரிட்டி பண்ண கூட தெளிவான புரிதல் பண்ணணும். அப்போ தான் அதனால முழு பலன்கள் கிடைக்கும். நம்ம தவறாக பண்ணுறோம், இங்கே தவறாக போனதும் நம்ம பலன் கிடைக்கிறது இல்லை. அப்போ நான் சொல்லுவாங்க நிறைய பேர், சார் நான் எவ்வளோ பணம் சேரிட்டி பண்ணுறேன், எவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிறேன், அப்பயும் என் கஷ்டம் போக மாட்டேங்குது, அப்பயும் என் கஷ்டம் போக மாட்டேங்குது நிறைய பேர் சொல்லுவாங்க. பெரும்பாலும் ஒரு பர்சன்டேஜ் போட்டால் நியர்லி 70% ஆஃப் பீப்புள் இதை சொல்லுவாங்க. சார் நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் சார், நான் புத்தகங்கள் நோட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் சார், நான் வந்து துணியெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் சார், நான் மாதம் இதெல்லாம் செய்கிறேன் சார், அப்பயும் என் கஷ்டம் எனக்கு போகல சார். ஏன்னா யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கல, நீங்கள் யாருக்கு சாப்பாடு பண்ணணுமோ அவங்களுக்கு போடலை, நீங்கள் யாருக்கு துணிமணி கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கல, நீங்கள் யாருக்கு பண உதவி செய்யணுமோ அவங்களுக்கு செய்யலை, நீங்கள் யாருக்கு எந்த உதவி செஞ்சாலும் அவங்க கர்மா போகுமோ அவங்களுக்கு செய்யலை, நீங்கள் யாருக்கோ செஞ்சுட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு பணம் செலவாகுது ஒழிய அதுக்குள்ள பலன்கள் கிடைக்கல. கடவுளுடைய ராஜ்யத்தில், கடவுளுடைய அரசாங்கத்தில் எது செஞ்சாலும் அதுக்கு சரியான பலன் நமக்கு கிடைக்கும். அப்போ நாம் ஒன்று செய்கிறோம், அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கல சார், நான் நிறைய சேரிட்டி பண்ணுறேன், நிறைய துணிமணி வாங்கி கொடுக்குறேன், நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறேன், நிறைய பேருக்கு அன்னதானம் செய்கிறேன், நிறைய பேருக்கு இவ்வளோ உதவி செய்கிறேன், நிறைய பேர் அவ்வளோ உதவி செய்கிறேன், ஆனால் எனக்கு எதுவும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையே சார் அப்படின்னா அங்கே எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் என்ன செஞ்சாலும் அது பலன் கிடைக்கும், பலன் கண்டிப்பாக உண்டு, அது யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. அப்போது நான் பலன் கொடுத்தேன் ஆனால் எனக்கு அது பலன் கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ மிஸ்டேக் ஆகுதுன்னு அர்த்தம். என்ன மிஸ்டேக்கு? யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கல, யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு நீங்கள் செய்யலை, யாருக்கு உங்களோட இதை போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் நீங்கள் சேரல அப்படின்னு அர்த்தம்.
இங்கே தான் நாம் மிஸ்டேக் பண்றோம். நாம இவங்க தகுதியை நாம் நினைக்கிறோம். கடவுளுடைய பார்வையில் அவங்களுக்கு அந்த தகுதி இல்லை, உதவியை பெறுவதற்கான தகுதி இல்லை. அதனால நீங்க செய்யறது வந்து வீணா போகுது. அப்ப யாருக்கு தகுதி இருக்கு? கடவுளின் பார்வையில் இவனுக்கு தகுதி இருக்கு, இவனுக்கு கொடுக்கலாம். ஆனா உங்களுடைய பார்வையில் இவன் தகுதி இல்லை. இவன் நல்லா தானே இருக்கிறான், இவனுக்கு என்ன கேடு, இவன் நல்லா வாய்ஸ் சாப்பிட்டுன்னு இவனுக்கு நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அவனுக்கு தான் நீங்க கொடுக்கணும். இந்த டிஸ்டிங்விஷ் பண்ற டெக்னிக் வந்து லைஃப்ல தெரிஞ்சுக்கணும். நாம் போக போக அடுத்தடுத்த வகுப்புகளை நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். சரியான ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா பலன் கண்டிப்பா வரும். அது உங்களுடைய பலனை வந்து நல்ல பலனை யாரும் திருட முடியாது, கெட்ட பலனை யாரும் எடுத்துக்க முடியாது. உங்களுக்கும் உண்டானது கண்டிப்பா வந்து சேரும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. அதான் நம்ம ப்ரொமோஷன் போடும்போது அது விடாது கர்மான்னு போடுவாங்க. விடாது கர்மா. நீங்க நல்லது பண்ணாலும் அது உங்களை விடாது, அது கண்டிப்பா கொண்டு கொடுத்தே தீரும். கண்டிப்பா கொடுக்கும். அடுத்து யாரும் தடுக்கவே முடியாது, கண்டிப்பா கொடுக்கும். விடாது கர்மா நல்லதையும் கொடுக்கும், அதே மாதிரி கெட்டதையும் கொடுக்கும். அது எஸ்கேப் எல்லாம் ஆக முடியாது. கெட்டதையும் கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். அதுவும் எஸ்கேப் ஆக முடியாது. சார் அப்போ சேரிட்டி பண்ணுறது யாருக்கு பண்ணோம், எப்படி பண்ணோம், அதை நாம் எப்படி நியூட்ரல் மைண்டில் பார்க்கணும். கடவுளுடைய பார்வையில், கடவுளுடைய நோக்கத்தில், கடவுளுடைய எண்ணம் என்ன அப்படி சொல்லி எப்படி புரிஞ்சுக்கிட்டு நம்ம சேரிட்டி பண்ணோம் அப்படின்னும் பொழுது தான் நமக்கு முழு பலன்கள் கிடைக்கும். அதை எப்படி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்புகள் நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்குவோம். நாளைக்கு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி. Thank you, Doctor. Thank you, sir. நன்றி டாக்டர். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு.